கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த குட் கர்மாவை எப்படி சேர்க்கறது, எப்படி தீய கர்மால இருந்து நம்ம விலகி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குட் கர்மாவை சேர்க்கறதுக்கு இப்போ அந்த பழைய தீய கர்மாவை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். குரூப்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஐயா கொடுக்குற இறைக்கட்டளைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றோம். அதே சமயத்துல எவ்ரிடே நம்ம வந்து பேட் கர்மா வந்து குறைச்சிருக்கோமா, இல்ல அதை வந்து அவாய்ட் பண்றோமா, அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சில பேர் வந்து கரெக்டா செய்யறோம், சில பேர் வந்து சரியா செய்ய முடியறது இல்லை. எப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு வேணா நீங்க ஜஸ்ட் நீங்க எழுதி பாருங்க. இன்னைக்கு ஒரு 3 விஷயம், இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நான் பண்ணேன், இன்னைக்கு யாருக்காவது ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்ல கெடுதல் பண்ற மாதிரியோ இல்ல ஒருத்தவங்க வருத்தப்படுற மாதிரியோ ஏதாவது விஷயங்கள் நான் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. எது அதிகமா இருக்குங்கிறத பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல சரியா இன்னும் நீங்க அந்த புரிதலுக்கு வரலையாங்கிறது தெரிஞ்சிடும். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். அது வந்து ஒரு சும்மா நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணா கூட போதும். எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம், யாருக்காவது ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு ஹெல்ப்போ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துற மாதிரியோ இல்ல நல்ல விஷயமா நம்ம செஞ்சிருக்கோமா, அதே சமயம் யாரையாவது வந்து கோவப்பட்டு யாரையாவது காயப்படுத்திருக்கோமா அப்படிங்கிறத நீங்க ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு அது அப்படி உங்களுக்கு இது வந்து அதிகமா இருக்கு தீய கர்மா, அதாவது வந்து நீங்க ஹர்ட் பண்ணதோ இல்ல வந்து தப்பா பேசுனதோ அதிகமா இருக்கு அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ரெமெடி தான் இது. நம்மளுடைய முக்கியமான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது எல்லாமே கர்மா தான் சொல்றோம். அதே மாதிரி சால்வ் பண்ற விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கிறது வந்து பணம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். பணம் இருந்ததுன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த கர்மா முக்காவாசி வர்றதுக்கான முக்கிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள் தான். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா பவர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு வலிமை இருக்கு. அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது எப்படி பேசுறோம், என்ன மாதிரி பேசுறோம் அப்படிங்கறதுலாம் ஒரு அதே வாயில தான் நம்ம பேசுறோம். அன்பாவும் பேசலாம், கோபமாவும் பேசலாம். அந்த கம்பேரிசன் வேர்ட்ஸோட பவர் தான் வந்து அந்த வார்த்தையும் சரி உங்களுடைய கேரக்டரும் சரி எல்லாமே அனலைஸ் ஆகுது, எல்லாமே வந்து அசஸ்மெண்ட் ஆகுது. ஸோ நம்ம சொல்லும் வார்த்தைகள்ல எப்போதுமே ஒரு கவனம் வச்சு பேசுனீங்கன்னா இந்த கர்மா வந்து உங்ககிட்டயே வராது. என்னன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம மனம் எங்கிருந்து வருது, அந்த வார்த்தை மனதுல இருந்து வருதா, உங்க ஆன்மால இருந்து வருதா, எங்கிருந்து வருது அந்த வார்த்தையை நீங்க ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு சின்ன புரிதல், ஒரு யோசனை மட்டும் பண்ணுங்க. இந்த வார்த்தை இது இந்த இடத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதா, நம்ம இந்த வார்த்தை, அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு பவர் இருக்கு, அதுக்கான ஸ்ட்ரென்தன் இருக்கு. அது வந்து அவங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குமா, நம்ம வந்து சும்மா விளையாட்டா கூட சொல்லுவோம். ஆனா அது அவங்களை வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கள வந்து நம்ம காயப்படுத்துற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலையும் நல்ல கவனமா நீங்க பேசுற வார்த்தைகள்ல அன்போடையும் இதோடும் பேசும்போது உங்களுக்கு அந்த கர்மாவுக்கான பாதிப்பே வந்து ரொம்ப குறைஞ்சிரும். முக்காவாசி பிரச்சனைகள் நீங்க பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அசால்ட்டா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப பேட் வேர்ட்ஸ் எப்படி வருது, நம்ம எங்க இருந்து நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நமக்கு ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிறவங்க அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நம்ம அடிக்கடி கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் நம்ம வந்து நமக்கும் அந்த வார்த்தை வந்து ஈஸியா வரும். ஸோ எப்போதுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கெட்ட வார்த்தைகள் ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, தயவு செஞ்சு இந்த வார்த்தை பேசாத, நான் இருக்கும்போதாவது பேசாத அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து தவிர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலா உங்களால ஏதாவது சாஃப்டா ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா, அந்த வார்த்தையை இனிமே நான் பேச மாட்டேன் அப்படிங்கறது ஒரு உறுதி கொண்டு உறுதி வந்து நம்ம ஏத்துக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ஃப்ரீக்வெண்டா வராது. ஒரு தப்பான ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதோ ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அந்த யாரையாவது சொல்லுங்க, ஒன்னும் இல்லை நம்ம சும்மா ஒரு டிராபிக்ல போறோம் அப்படின்னாலே யாராவது திட்டணும்னா ஏதாவது நம்ம கெட்ட வார்த்தை தான் வரும். அவனை அதை வந்து எப்படி கட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயம். அப்ப என்னன்னா ஒரு கெட்ட வார்த்தை நீங்க சொல்லி அவனை திட்டினீங்கன்னா அவங்க சும்மா இருக்க போறது இல்லை, அவங்களும் திரும்ப பதிலுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை தான் யூஸ் பண்ண போறாங்க. சோ பதிலுக்கு பதில் நடக்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு கர்மா தான் வந்து அதிகமாயிட்டே இருக்குமோ ஒழிய அதை விட்டு வெளியே போக முடியாது. சோ அப்ப வந்து உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லாம நீங்க எப்படி அதை அவாய்ட் பண்ணலாங்கிறது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டாந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான கர்மா வந்து இதெல்லாம் சின்ன சின்னது. ஏன்னா நம்ம எல்லாம் பெரிய தப்பு பண்ணி தான் கர்மாவை சேர்த்துக்கணும் இல்லை, சின்ன சின்ன தப்புலயே நமக்கு வந்து நிறைய கர்மாக்கள் வருது. வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டே இருக்கோம். அப்ப நீங்க எவ்வளவுதான் குட் கர்மா தர்மம் பண்ணாலும் மன்னிப்பு கேட்டாலும் எல்லா விஷயம் பண்ணாலும் இப்ப திரும்ப நீங்க ஒரு பேக்கேஜ் தூக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா அது எப்படி கழிக்கிறது, அது கழிக்கவே முடியாது. மறுபடியும் அதே தப்பு தான் நடக்கும். சோ சின்ன சின்ன விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க.
ஒரு சின்ன வார்த்தை பேசும்போதும் இந்த வார்த்தை வந்து நம்ம சொல்றது பிரயோகிக்கிறது நல்ல வார்த்தையா, நம்ம கரெக்டா தான் பேசுறோமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்சியஸ் வந்துனாலே நமக்கு எந்த கர்மாவும் நமக்கு வந்து இது வராது. உங்களுக்கு எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எல்லா நாளுமே வந்து குட் கர்மாவோட டேவா தான் இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. ஸோ நன்றி. இதுதான் இன்னையோட குட் மெசேஜா நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினரா நம்ம ஆனந்த் சார் வந்திருக்காரு. ஸோ ஆனந்த் சார் வந்து ஒருத்தர் விட்டுருவாங்க கேட்கிறேன். ஆனந்த் சார். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நம்ம ஆசான் டாக்டர் இளங்கோ ஐயாவளுக்கும், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசை தம்பி அவர்களுக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் இனிய காலையில் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கும் நமது சகோதரர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் கோடி. இதுக்கு முன்னாடி பேசின முகேஷ் ஆகட்டும், பட்டை போட்டு அழகா உட்கார்ந்து திவ்யமா பொட்டு வச்சு பட்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து அம்சமா பேசக்கூடிய சுப்பிரமணியம் அண்ணா அவர்களுக்கும், ராஜ்குமார், பிரசாத் சார், இப்படி நிறைய பேச்சாளர்கள் பேசின அனைத்து சகோதரர்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் வந்து அவங்க ஒன்றும் சொல்லியிருக்கலாம், வரலாறை பற்றி சொல்லியிருக்கலாம். ஐயா நிறைய வரலாறை பற்றி பேசிட்டு இருக்காரு, நிறைய போயிட்டு இருக்கு, கட்டளையில் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் இறை கட்டளை வச்சிருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒரு தரமான நம்ம தேவைக்கு உரம், ஒரு செடிக்கு என்ன வேணும், உரம் வேணும். அந்த உரத்துக்கான அனைத்து நல் உரங்களை அளிக்கிறாங்க. நம்ம அதிலிருந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம், ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு பெருத்த என்ன சொல்றது, இந்த இப்பிறவியில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பயன். அதை நம்ம உணரணும். நான் அனுபவப்பட்டது மட்டும்தான் பற்றி தான் நான் எல்லா இடத்துலையும் பகிர்ந்துக்குவேன். அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்கிறோம், மன்னிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, அது உண்டு. நம்ம இந்த கிளாஸுக்கு வந்த பின்னாடி பார்த்தா நிறைய மன்னிச்சிடும். சமீபத்தில் போன மீட்டிங்கில் இவர் சொல்லியிருப்பார், நம்ம சாமிநாதன் ஐயா சொல்லியிருக்காரு, சுப்பிரமணிய ஐயா. அண்ணன் வந்து பத்திரத்தை எழுச்சிட்டாரு, அதுல இருந்து விலகிறாரு. ஆனால் அவன் விலகினாலும் அந்த பெற்றுக்கொண்ட நபர் அவருடைய கர்மா அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா கூட, நிகழ்வா கூட இருக்கலாம். அது ஜெகதீசன் சகோதரர் சொல்லியிருக்காரு. இது என்னுடைய பயணங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஏமாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, உண்மையிலேயே எனக்கு வந்து மன்னிக்கூடிய பக்கம் வந்துருச்சா, அல்லது ஏமாறக்கூடிய இழிச்சவாயனா அப்படிங்கிறது என்னுடைய தாட். காரணம் என்னன்னா, சமீபத்தில் நடந்தது. என்னுடைய சகோதரிகள் இதில் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். ஒரு திருப்பூர்ல ஒரு அம்மா, பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், எங்க கூட நான் டூர் ட்ரிப்பு தான் நடத்திட்டு இருக்கேன். அதனால எங்க கூட வந்து எங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணி பல ட்ரிப்புகள் வந்திருக்காங்க. அப்போ என்னுடைய பார்ட்னர் வந்து மேடம் ஒருத்தர் இருக்காங்க. அந்த மேடமோட நிறைய பழகுவா நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு லட்சம் மக்கள் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதில் அவங்க டீமாக சேர்ந்து பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் அதில் ஒரு கருத்து இருக்குது. அப்போது இந்த குழு வந்து ஒரு 21 பேர் 20 பேர் சேர்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து டூர் இல்லாத பட்சத்தில் தனியாக சேர்ந்து மீட்டிங்கில் இந்த கோயம்புத்தூர் ரெட்ஃபீல்டு, அங்கே இந்த ப்ரூக் ஃபீல்டு அங்கே இங்கே சந்தித்து இவங்க ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மாதர் சங்கம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் கரெக்டு, ஆனால் இந்த அம்மா மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, இந்த அம்மாவை நீங்கள் சேர்த்தாதீங்கன்னு சொல்லி நான் என்னுடைய சகோதரி 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னுடைய பார்ட்னர்கிட்டையும் சொல்கிறேன், மேடம் வேண்டாங்க, இந்த அம்மா வேண்டாம், இந்த குழு நல்ல குழு, நல்ல அருமையான ஒரு புன்னகை புரிஞ்சு ரொம்ப ஜாலியாக பழகிற குழு, அதுக்கு இந்த குழுவில் இவங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு. அப்போ எங்கள் மேடம் சொல்கிறாங்க, அவங்க குழு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. எனக்கு தெரியாதுமா, எனக்கு தோணுது நான் சொல்லிட்டேன். இந்த நிகழ்வு என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரிப்பு நடத்துகிறாங்க, துபாய் போகிறாங்க. துபாய் போயிட்டு வந்து அந்த மேடம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட லேடி வந்து பேத்தியும் கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், என்னம்மா நீங்கள் அப்படின்னு. பேத்தி வந்து அர்ஜென்ட் வர்றாங்க, அவங்க வந்து கொஞ்சம் பணம் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது,
அவங்க சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு. வேண்டாம் அப்படின்னா கேட்கல. கிளீனாக டூரெல்லாம் போயிட்டு வந்துட்டு இது நடந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்தாங்க, ட்ரிப்பெல்லாம் முடிச்சாங்க. பேத்திக்கு எந்த பணமும் கொடுக்கல. 60,000 ரூபா பெண்டிங் ஃபார் ஆரா டூர்ஸ். இது வரைக்கும் அந்த பணம் வரல. சமீபத்தில் அந்த அம்மா வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா மியூட்டெல்லாம் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல போட்டுட்டு திருப்பூர்லேருந்து எஸ்கேப் ஆகி சொந்த ஊர் எந்த கிராமம் தெரியாது போயிட்டாங்க. இது நிகழ்வு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இது சர்ச்சையாக வந்துச்சு. நான் ஃபாலோ பண்ணேன், பொண்ணை கூப்பிட்டேன், பரவனை கூப்பிட்டு யாருமே இல்லை, எஸ்கேப்பு யாரும் இல்லை. நான் ஒன்றுமே பேசலை. இது என்னடா வம்பா போச்சு. எதுவாக இருந்தாலும் மறந்துக்கோ மன்னிச்சுக்கோனா எத்தனை தான் மன்னிக்கிறது, எத்தனை தான் இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாட்டு நினச்சேன். சரி, ஓகே, இது வந்து நம்ம கம்பெனிக்கு வந்த விதி, பரவாயில்ல, விட்டுருங்க, இனி அந்த மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டாம், வேஸ்ட். அதுவா வந்தால் வரட்டும், இல்லை விட்டுருங்க, இனி ஃபாலோ பண்ண வேண்டாம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த குழுவில் இருந்து என் சகோதரி புரிஞ்சுட்டாங்க, முதலே தெரியும் அவங்களுக்கு இது நிகழ்வு நடந்தது தெரியும். அப்போது அந்த குழுவில் இருந்து இவங்களை இந்த குழுவை காப்பாற்றிட்டேன். காரணம் என்னன்னா, அந்த குழு பேசும்போது நடைமுறையில் அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு 5,000 நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே, 10,000 ஹெல்ப் பண்ணலாமே உள்ள குழுவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே இவங்கெல்லாம் உஷாராயிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏமாந்தாலும் பரவாயில்ல, இந்த சகோதரியில் ஏமாறாமல் இருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. அதனால் என்னென்னா, மறக்கலாம் மன்னிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஒரே அடியாக ஒருத்தனை போட்டு குத்துனா என்ன பண்ண முடியும், எத்தனை மன்னிக்கிறது. இது கொஞ்சம் இருந்துச்சு. ரைட், ஓகே, இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சது. அப்போ நினச்சிக்கிட்டேன், அப்போ நம்ம இடிச்ச வாயந்தான் போல் இருக்குது. உண்மையிலேயே நம்மகிட்ட வந்து இந்த வாங்கக்கூடிய தகுதி இல்லையா, திறன் இல்லையா, அல்லது மன்னிச்சவங்கள எத்தனை இழக்க முடியும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய புதல்வனுடைய திருமணம் போயிட்டுருக்கு. எனக்கே நீ 10 லட்சம் 5 லட்சம் பணம் வேணும். இழப்பு இழப்புன்னு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. மன்னிச்சு மன்னிச்சு அப்படின்னு சினிமாவில் சொன்ன மாதிரி டயலாக்காக மன்னிச்சுன்னு சொல்லி போயிடுறோம். ரைட்டு. ஆனால் இது எப்படி எப்படி எங்கிட்ட வந்து சேரும் தெரியாது. நம்பிக்கை தான். ஆனால் ஒன்று, எனக்கு நல்ல நேரத்தில் ஆசித்தம்பி ஐயாவும் ஜெகதீசன் ஐயாவும் நம்ம இளங்கோ டாக்டர் இளங்கோ ஐயாவும் கிறிஸ்டலு கேசி எல்லாமே அனுப்பிச்சாங்க. டேப்லெட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சாங்க. நான் அதை வச்சு பெருசாக தியானம் எல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை எனக்கு. இப்போ 7 மணிக்கு நான் கிளம்புனேன்னா நைட்டு 9, 10 ஆகும் இந்த இன்விடேஷன்லாம் கொடுத்து நான் வீடு வர சேர்றதுக்கு. எதை பற்றி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அந்த டிரைவிங் பண்ணுறோம், போகிறோம், சொந்தங்களை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, எனக்கு எது துணையாக இருக்குன்னா, என்னுடைய கிறிஸ்டல் என் இடுப்புலேயே இருக்கும், என் பாக்கெட்லேயே இருக்கும். 2 நெகட்டிவ் நடந்ததுங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் என் சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, பேசாட்டி பரவாயில்ல, அவங்க ரொம்ப உறவு ஜாஸ்தி, நிறைய பழகிருக்கீங்க, நீங்கள் நிறைய அவங்க செஞ்சுருக்கீங்க, ஒரு வார்த்தை பேசுவோம், கூட்டிகிட்டு போகிறேன் நான், வாங்க ஒரு வார்த்தை பேசுவோன்னு. கொஞ்சம் அரைகுறையாக போனேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிறிஸ்டல் நம்ம கையில் இருக்குது, நமக்கு எந்த இழிவு வராது, எந்த கேவலம் நடக்காது. இது என் மனது உறுதிக்குள்ளே இருந்துச்சு. அப்போது அந்த வீட்டுக்கு 2 வீட்டுக்கு நான் போகிறேன், தனித்தனியாக போகிறோம். போன்னு அவங்க சொன்னாங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாங்க, வாங்கி குடித்தேன். மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னா, எங்கள் அத்தை பையன் என்னை விட பெரியவர் தான், நான் அவரை வந்து விஜயான்னு தான் கூப்பிடுவேன், பேர் வச்சு தான் கூப்பிடுவேன். சின்ன வயசுல எனக்கு அந்த இதெல்லாம் செல்லமெல்லாம் உண்டு. தண்ணி கொடுக்குறேன், குடிக்கிறேன். மனசுக்குள்ளே கேட்டுக்கிறேன், விஜயா, உனக்கு எனக்கு வந்து எந்த விரோதம் இல்லை. ஏதோ ஒரு யாரோ தவறான கருத்து சொல்லிட்டான்னு சொல்லி எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு விரோதம் பாராட்டிட்டீங்க. என் மேலே எந்த தவறும் இல்லை, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது தவறு செஞ்சிருந்தால் என்னை மனதார நான் மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு உட்காந்து டீ பாயில் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு என் மனசு இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுனது மட்டும் இல்லை, எனக்கு என்னன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், இவங்க திருமணத்துக்கு வருவாங்க, இந்த பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு தோணுச்சு. காரணம் என்ன, என் கையில் கிறிஸ்டல் இருக்கு. ஒன்றுமே நடக்கலைங்க. ஒன்று ஸ்வீட் வைக்கிறாங்க, காரம் வைக்கிறாங்க. கண்டிப்பாக பையனுக்கு நான் ஒரே பையன் தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லபடியாக பண்ணிட்டீங்க, இந்த பையனை குட்டியில் பார்த்தது, நான் வந்துடுவேன், கண்டிப்பாக கல்யாணத்து குடும்பத்தோடு வருவோம், எந்த சங்கடமும் எந்த சலிப்பும் வேண்டாம்னு சொல்லிட்டு புன்னகையோடு எங்களை அனுப்பி வச்சாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மருந்தும் நம்ம கொடுத்த கிறிஸ்டலும் சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் பிரயோகிச்சு பார்க்கலாம். நான் இதை உள்ளார்ந்து உணர்ந்துட்டு இருக்கிறேன். நான் கையில் வச்சுக்கிட்டோ, நான் தியானம் பண்ணிக்கிட்டோ எதையுமே பண்ணல. என் கூட வச்சிருக்கேன். என் கூட வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன், நம்ம ஆசை தம்பியை வருவார், 48 நாள் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம், அப்போ இந்த அனுபவங்களை கேட்டும் போது என் அனுபவத்தை பூர்வமாக நான் சொல்லுவேன். இதை உணருங்கள், உளமார்ந்து உணருங்க,
கையில வச்சுக்கிட்டு இது என்ன பண்றது ஏது பண்றது பல யோசனை எல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்க தியானமே பண்ண வேண்டியதில்லை. என்னுடைய தாட் அதான். ஒன்றும் இல்லை, நிறைய தியானத்துக்கு போயிருக்கிறேன், கிரியா யோகா போயிருக்கிறேன், எல்லாமே பார்த்துருக்கிறேன். போனேன், கையை மடக்கு, காலை மடக்கு, மூச்சை இழு, ரவிசங்கர் பாபால மூச்சை இழு, ஸ்பீடா மூச்சை இழு, மெதுவா இழு, யோகா பண்ணு, அதை பண்ணி இதை பண்ண நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது இன்னைக்கு ஏஜ், அன்னைக்கு பண்ணோம். ஆனா எதையுமே பண்ணாம இங்க வந்து நமக்கு மருந்தை கொடுத்து, இத்தனை விஷயங்களை கொடுத்து, இத்தனை பக்குவப்படுத்தி, இந்த காலை அதிகாலை நேரத்தை உட்கார வச்சு நமக்கு போதிச்சிருக்கிறவங்கள டாக்டர் இளங்கோ ஐயா, இது என்ன சொல்றது? எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். நீங்க காலையில கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கருத்தை எடுத்துக்கங்க, கையில வச்சுக்கங்க, நீங்க அடுத்த லெவலுக்கு வாங்க அப்படின்னு கேட்கிறார். இலவசமா கிளாஸ் நடத்துறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், வாய்ப்பு கிடைக்காதுயா. இன்னும் எந்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த வாய்ப்பும், இந்த நம்ம கொடுக்குற இந்த மன உறுதியும், இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளும் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உணருங்கள். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தேவையில்லாம எதையும் யோசிக்க வேண்டாம். நமக்கு நடக்கிறது கண்டிப்பா நடந்தே தீர்வு, மாற்றமே கிடையாது. இந்த இடத்துல நான் தகவல் குறிப்பிட்டு ஆகணும். ஏன்னா நானும் ஒரு மரத்தமிழன், இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவன். அதை நான் அந்த கருத்தை சொல்லிட்டு அடுத்து நம்ம அடுத்து போறோம். தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறோம், இதை பெருமைப்படுத்தி பேசுறோம். ஆனா இதையே பப்ளிக்ல தமிழ் கேவலமானது, தமிழ் மொழி பிச்சை எடுக்கும் கூட வழி இல்லை, லாய்க்கு இல்லைங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு! இது யார் சொல்றாங்க? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அங்க போய் வடநாட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தமிழை பத்தி சொல்றாங்க, இது எந்த விதத்துல நியாயம்? இது நான் என்ன சொல்றேன்னா, என் மொழி எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அதை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பதவி கிடைச்சது, எனக்கு நிறைய பணம் கிடைச்சதுக்காக நான் இப்ப எனக்கு ஜெகதீசன் ஐயா எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டார். ஜெகதீசன் ஐயா எனக்கு நிறைய பணம் கிடைக்குது. அப்ப ஜெகதீசனை எதை சொன்னாலும் நான் தலையாட்டலாம் அப்படிங்கிற கருத்துக்கு நான் வந்துட்டேன்னா, அவர் சொல்றது எல்லாமே ஆமாங்க ஐயா, சூப்பர் ஐயா, பிரமாதம், ஐயா சொல்றதை கரெக்ட்னு சொல்லி நான் சொன்னேன்னா தவறா போயிடும். அவர் என்ன பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, மனசாட்சி இருக்கு இல்லையா? ஆங்கிலேயர் படையெடுத்தாங்க, எத்தனையோ கொள்ளையடிச்சாங்க, கொண்டு போனாங்க. ஆனா இந்த இந்தியால இன்னைக்கும் ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்துதான் இருக்கு. அவங்க மொழியை நம்ம ஏத்துக்கிட்டோம், பரவாயில்லன்னு அதையும் சமாதானப்படுத்திக்கிட்டோம். முகலாயர் ஆட்சி வந்துச்சு, அதுவும் நிறைய செதிஞ்சாங்க, நிறைய போச்சு. கஜினி முகம் நிறைய கொள்ளையடிச்சார். அது 16 தடவை அவர் எதுக்காக வந்தார்? கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தார், போர் நடத்துறதுக்காக வரல, ஜெயிக்கிறதுக்காக வரல. ஆனாலும் அதையும் ஏத்துக்கிட்டு, அந்த முகலாய மக்களை ஏத்துக்கிட்டு இன்னைக்கெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அப்ப வந்தாரை வாழ வைப்பது யார்? இந்தியா. இந்தியால எது முக்கியம்? தமிழ்நாடு. தமிழ்நாடுல எது முக்கியம்னா எல்லாமே முக்கியம்தான். தமிழ் அத்தனை பேரும் முக்கியம். ஓம் ஓம் ஓம்னு சூரியன் ஒழிக்குதுன்னு சொன்னோம், நம்பல. நிறைய உட்கார்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணாங்க, கடைசியில சொன்னாங்க ஆமா சூரியன்ல ஓம்ங்கிற ஒளி இருக்கு, அவங்க சொன்னது உண்மைதான் ஏத்துக்கிட்டாங்க. எத்தனையோ சயின்ஸ், எத்தனையோ அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இன்னி ஒரு சிறப்பு. உலகத்தின் மையப்பகுதி எங்க இருக்கு? உலகத்தின் மையப்பகுதி இந்தியாவில் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது, நிறைய தோன்றாங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கேயா இருக்கு? தமிழ்நாட்டில் சிதம்பரம்ங்கிற இடத்துல இருக்கு. சிதம்பரம் இடத்துல எந்த இடத்துல இருக்கு? இது ஒரு ஆராய்ச்சி. சிதம்பரம் கோயில் இருக்கு. கோயில் எங்கேயா இருக்கு? நடராஜர் சன்னதியில் இருக்கு. சன்னதியில் எங்க இருக்கு? நடராஜர் சிலை கீழே கால் பாதத்துல உலகத்தின் நடு மகுதி இருக்கு, நடு மையம் இருக்குன்னு சொல்றாங்க. இது யார் சொல்லி வச்சாங்க? முற்கால தமிழன். அவனும் பிஹெச்டி பண்ணல, எதையும் படிக்கல, அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது, தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது. 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பதிவு பண்ணி வச்சாங்க. விண்வெளிக்கு பயணம் பண்ணாங்க, மனதால விண்வெளிக்கு பயணம் பண்ணாங்க. எப்படி நடந்தது? அப்ப தமிழனை பிச்சை எடுக்கிறக்கா பிறந்தான்? இது எவ்வளவு பெரிய இழிவான சொல். இன்னைக்கு நேத்து கமலஹாசன் இதை அறிக்கை விட்டுருக்காரு, தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்காக கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. வாஸ்தவம் தான், தமிழ் பிச்சை எடுக்காது, பிச்சை எடுக்க நான் விடமாட்டோம். ஆனால் மற்ற மொழிகள் பிச்சை எடுக்க தகுதி இருக்கு,
தமிழுக்கு பிச்சை எடுக்கிற தகுதி இல்லை, கொடுத்து மட்டும்தான் கொடுக்கறது தான் தகுதி இருக்குன்னு சொல்றாரு. நான் வந்து இது அரசியலாக்கவோ நடிகரை பெருமைப்படுத்தவோ சொல்லலை. தமிழை உணரணும். நம்ம தமிழ் இல்லைன்னா இத்தனை கோயில்கள் உருவாயிருக்காது, இத்தனை கல்வி கலாச்சாரங்கள் உருவாயிருக்காது. ஒரு கல்வி எப்படி கொண்டு வர்றார்? ஒரு சித்தன் எங்கேயோ சொல்லி, ஒரு காமராஜன், ஒரு கர்ம வீரர் காமராஜர் வந்து ஒரு கல்வியை கொடுக்கிறார். இந்த கல்வி கொடுத்த அந்த கிராம மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்களுக்கு புரியாது. அப்போ அன்னைக்கு வந்து உணவெல்லாம் ரொம்ப கஷ்டம், உணவு உடையெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த உணவு ஒரு குழந்தைக்கு ஒரு உணவு ஒரு வேலை கொடுத்து கல்வியை ஈர்த்து கொண்டு வந்து உட்கார வச்சு அதை போதிக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு அறிவு பூர்வமா எடுத்து கொண்டு வந்தனால இன்னைக்கு கல்வி நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி யோசிங்க. அப்துல் கலாம் இருந்தார், முஸ்லீம் தான். அவர் படிச்சதெல்லாம் திருவாசகம், திருக்குறள். புட்டு புட்டு வைப்பார். எல்லாத்துல இருந்து நிறைய கதை சொல்லுவார், கவிதை சொல்லுவார். அவர் நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்ல, இன்னைக்கு அவர் ஒரு சித்தரா, ஒரு கடவுளா மதிக்கிறோம் இல்ல. அந்த மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்த்தா இல்லையா? ராமேஸ்வரம் மண்ணில் என்ன பெருமை சேர்த்தாங்க? கோயில் இருக்கலாம், வழிபாடுகள் இருக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துல எல்லாமே இருக்கலாம். ஆனால் பெருமை எங்க வந்துச்சு? ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து, வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் எங்கேயோ போயிட்டார். அதையும் தாண்டி சொர்க்கத்துக்கே போயிட்டார், அது வேறு. ஆனால் அவருடைய எழுதி வச்சது, அவர் சொன்ன வார்த்தைகள், நிகழ்வுகள், அவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு எந்த அதிகாரமும் பண்ணல, எளிமையா இருந்தார். பெரிய உணர்வு வகை பதார்த்தங்கள் சாப்பிடல, கொடுத்ததெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டார். இன்னைக்கு அவங்க சகோதரர் இருக்கிறார், எல்லாம் இருக்காங்க. யாருக்கா நிறைய வாரி வாரி கொடுத்துட்டார வாங்கி, கவர்மெண்ட்ல வாங்கி இல்லை. இன்னைக்கு அவங்க வியாபாரத்தை பார்த்து தான் இருக்காங்க, அவங்க தொழில் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் எளிமை நடந்துட்டு தான் இருக்கு அந்த குடும்பம். எப்படி சார் நடந்தது? தமிழ் மேல பற்று, தமிழ் பற்று. இந்த தமிழ் பற்று இல்லைன்னா நீங்க வாழ முடியாது. நீங்க சொல்ற என்ன வேணா சொல்லலாம், ஞானம் பெறவே முடியாது. ஓப்பனா சொல்லலாம். எத்தனை சித்தர்மார்கள் நினைச்சு பாருங்க. ஒண்ணுமில்லை, ஒரு 20 ஆண்டு கடந்த 26, 25 ஆண்டுகள் நினைக்கிறேன், ஜாஸ்தி இருக்கலாம். 18 சித்தர்கள போகணும். என்னுடைய ஆசானத்தில் இருக்கார் கண்ணன். இந்த கௌரவத்துல படத்துல சொல்லுவாங்க, சிவாஜி படத்துல ஐயா நேத்து பேசின மாதிரி கேஸ்கட்டில் வச்சிருப்பாரு. கேஸ்கட்டில் வச்சுட்டு மனைவி கூட்டு சொல்லுவார், நான் இந்த அளவுக்கு இருந்து ஒரு வக்கீலா இருந்து இன்னைக்கு ஒரு ஜட்ஜா இருக்கேன்னா ரஜினிகாந்த் அப்பா கேரக்டர்ல. இது எல்லாம் என்னுடைய படிக்கட்டுகள். ஒவ்வொரு கேஸ்கட்டை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு இதெல்லாம் என்னுடைய படிக்கட்டுன்னு சொல்லுவேன். நான் இன்னைக்கு உட்கார்ந்து இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய படிக்கல், ஞான படிக்கட்டுகள் 5 குருமார் இருக்காங்க. 5ஆவது குருமார் இன்னைக்கு எனக்கு ஐயா. ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய கிடைச்சது. உள்ளாது நிறைய வச்சிருக்கிறோம். அது எங்க, எப்போ, எந்த நேரத்துக்கு பயன்படுத்தணும், பயன்படுத்தி. எல்லார்த்திட்டையும் சொல்ல முடியாது. எல்லாரும் சொன்னா எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஐயா சொன்ன கருத்துல அத்தனை நம்ம ஏத்துக்கிட்டோமா? மனசார தொட்டு சொல்லுங்க. அத்தனை பேர் இறைக்கட்டையில் படிக்கிறோமா? அத்தனை பேர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றோமா? நெவர். நானே ஃபாலோ பண்றது உண்மையாதான். முயற்சி பண்றோம், விடக்கூடாது. ஐயா சொல்லியிருக்காரு, முயற்சி பண்றோம். இன்னி ஒரு வாரம் கழிச்சு அடகு இது ஓகே, அடுத்தவங்க சொன்னாரு, அது இப்படியெல்லாம் படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தியானம் எடுத்துக்கோங்க. தியானத்துல அதே மாதிரி ரொம்ப தேடாதீங்க. மூச்சு இழுக்கிறது, பயிற்சி பண்றது எதுவுமே தேவையில்லை. நீங்க ஒரு செயலை எடுத்துக்கிறீங்க, ஒரு பேனா எடுத்துக்கிறீங்க, எழுத ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று படிச்சீங்க, அதை உள்ளார்ந்து போங்க. நீங்க சாப்பிட்றீங்க, அந்த சாப்பிட்ற சாப்பாடு அது எப்படி, என்ன, அந்த சுவைச்சு, அந்த மென்னு நல்லா மென்னு அந்த எண்ணத்தை அங்க கொண்டு போங்க. உங்க எண்ணங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம ஞானத்தை வந்துகிட்டே இருக்கு. நமக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஆழமா போங்க. ஒரு நட்பாகட்டும், ஒரு அன்பாகட்டும், ஒரு வேதனையாகட்டும். இப்போ ஒரு வேதனையான ஒரு கண்டனன்ஸுக்கு போறோம். அங்க போய் அங்க என்ன வெளிப்பாடு பண்ணணும் அதை பண்ணணும். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தை பேசக்கூடாது இல்லையா? அந்த வருத்தத்துக்குரியவர்கிட்ட நம்ம சமாதானமா பேசணும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு மூத்த ஐயா சொன்ன மாதிரி போய் மனசார வாழ்த்துறோம். அந்த மனமாற மணமக்களை வாழ்த்துறோம். அப்ப என்னன்னா, நம்ம 10 பேர்த்த பாராட்டினா, 10 பேர்த்த நான் வாழ்த்தணும்னு சொன்னா நம்மள 100 பேர் பாராட்டுவாங்க. இதுதான் ஆன்மீகம். இனி ஒரு குட்டி கதை சொல்றேன். என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். சித்தர் சமாஜோட சொல்லிட்டு வந்துடுறேன், சார் மறந்துட்டேன். அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் சமாதி, ஜீவ சமாதிக்கு போனா 18 சித்தமாரில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஆடிட்டர் கண்ணன் ஒருத்தர் என்ன குருமா இருக்கார், அவர் சொல்லுவார்.
அவர் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு டாடா விஸ்டா ஒரு கார் புதுசாக ஒன்று எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, அது என்னுடைய டேட் வந்து 17, நான் பிறந்தது 17/8. நான் டாடா கார் எடுக்கும்போது 26/8. அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியாது, அமைஞ்சிருச்சு. அப்போ அந்த கார் எடுத்துக்கிட்டு அவருக்கு டிரைவிங் தெரியாது. சரி கண்ணா நம்ம போலான்னு சொல்லிட்டு பேக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். புது காரு. அண்ணா எங்கேயாவது கோயிலுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நம்ம சித்தர் ஜீவ சமாதிக்கு தானே போறோம். போயிட்டே இருப்போம்ன்ட்டேன். மாலை போடல, எதையுமே பண்ணல. ஏன்னா எனக்கு இன்னொரு குருமார் இருக்காரு, வெள்ளிங்கிரி ஐயான்னு. அவரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த டயர்ல வச்சு நசுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ராஜகனி வேண்டாம். அதை தரையில போட்டு அதை நசுக்க கூடாது. டயர்ல வைக்கக்கூடாது. தவறும்பார். அப்புறம் ஏன்னா உனக்கு இஷ்டம் இருந்தா ஒரு பொட்டு வச்சுக்க உள்ள. எந்த இதுவும் பண்ண வேண்டாம். வெளிய வாகனத்துக்கு வெளியே மாலை தொங்க விட்டுட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க போற வழியில எத்தனையோ காத்துகள் படலாம், பூச்சிகள் படலாம், இறக்கலாம். அது மேல நிறைய அசிங்கங்கள் படலாம். அது உங்களுக்கு தெரியாது. அந்த மாலை வந்து அங்கே இங்கே ஆடி காத்துல ஆடிட்டு வரும். நம்ம 100 மைல் ஸ்பீட்ல போவோம், 120 மைல் ஸ்பீட்ல போகலாம். அந்த அசிங்கத்தை அந்த மலருக்கு கொடுக்கக்கூடாது. மலரானது நம்ம மிதிக்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க முன்னாடி கட்டிட்டு எப்படி ஷோ பண்ணிட்டு போறீங்க, தவறு இல்லையா அப்படிம்பார். நான் அதெல்லாம் உணர்ந்திருக்கேன். அதெல்லாம் நான் பண்றதில்லை. என் பையனையும் பண்ண விட மாட்டேன். எங்க வீட்லயும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த 18 சித்தமாளுக்கு போறோம். நீங்க சாதாரணமான விஷயம் இல்லைங்க நீங்க நினைக்கிறது. இன்னைக்கு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கக்கு நீங்க எத்தனையோ பக்குப்பட்டு, பண்பட்டு வந்திருக்கணும். எத்தனையோ பிறவியில் எடுத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம அறியாம இருக்கலாம். போன பிறவி நமக்கு என்ன பிறவின்னு தெரியல. அதை பத்தி ஆராய்ச்சி நம்ம பண்ணல. ஆனா பண்ணா டைம் பத்தாது. ஸோ நம்ம அறியல. ஆனா இந்த பிறவியில இங்க உட்கார்ந்திருக்கோம், இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னா, நீங்கெல்லாம் நான் பேசுறத கேட்கணும்னா, அது உங்க தலைவி நான் என்ன பண்ணட்டும் சரி பரவால்ல. கேட்டிருக்கீங்கன்னா, நம்ம எங்கேயோ சம்மந்தப்பட்டிருக்கோம். எதிலயோ தேடல் இருந்திருக்கு. அந்த தேடல்னால இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். அதுல சில நல்ல விஷயங்கள எடுத்து நல்வழிப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சித்தர் ஜீவா சமாதிக்கு நம்ம பயணம் பண்றேன். 18 ஜீவ சமாதியில டச் பண்ணிரும். நமக்கு என்னமோ சும்மா சாதாரணமா இந்த கூகுள் மேப் அப்பல்லாம் கூகுள் மேப் கொஞ்சம் கம்மி தான். பெருசா ஒண்ணும் மேப் எல்லாம் கிடையாது. வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். எங்க வீடுல தெரியும். இவரு முடிவு எடுத்தாருன்னா நிக்க மாட்டான், கிளம்பி போயிருவான்னு. ரைட்டு. 18 சித்தம் அப்படியே பார்த்துட்டே வர்றோம், வர்றோம். கோரக்கரை பார்க்குறோம். பாபாஜி அது எக்ஸ்ட்ரா ஒண்ணு பாபாஜி. இந்த பாபாஜியோட பிறந்த இடம் நாகராஜபுரம், பாண்டிச்சேரி வெஜ்ஜில போய் சுத்திட்டு மறுபடியும் கடைசியில இங்க வர்றோம். சென்னை வர்றோம். அந்த வர்றதுக்குள்ள அந்த புது வண்டி 2 இடத்துல மக்கர் ஆயிடுச்சு. ஆனா சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அங்க அவங்க டாடா சர்வீஸ்ல கொண்டு போய் விட்டா, "சார் எதுவுமே இல்ல சார் நல்லா இருக்கு. நீங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணி எடுத்துட்டு போங்கங்கிறாங்க." எதையுமே பண்ணல. 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் எடுத்தா மறுபடியும் ஆஸ் யூசுவலா போயிட்டு இருக்கு. ஒண்ணும் புரியல. அப்புறம் கடைசியில சென்னை போறோம். பட்டினத்தார் இடத்துக்கு போறோம். அது அப்போ புனரமைச்சுட்டு இருக்காங்க அந்த கோயிலெல்லாம். இங்க தான் பட்டினச்சி ஜீவசமாதிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. போறோம். உள்ள கேட்ல நுழையிறோம். நுழையும்போது பெரியவர் நிக்கிறார் கேட்ல. ஒண்ணுமே மெதுவா போறோம். ஒரு எங்களுக்கு முன்னாடி 10, 20 பேர் போயிருப்பாங்க போல இருக்கு. கேட்டு உள்ள போறோம். அவரு என்ன கேட்கிறாருன்னா, இதுதான் அசரீரிங்க. இந்த அசரீரி என்னுடைய கண்ணன், என்னுடைய ஆடியன்ஸ் கேட்க சொல்லுவேன் அடிக்கடி. உங்க காத வெளிய வைங்க. வெளிய என்ன கேட்குதுன்னு கேளுங்க. உங்களுக்கு அங்க பதில் கிடைக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்க மனசு வெளிய இருந்து பேசும். அங்க வச்சு கேளுங்கம்பார். இன்னைக்கு அந்த நிகழ்வு எனக்கு உண்டு. நான் நெறைய பரிச்சயம் பண்ணியிருக்கேன். நெறைய கேட்டுருக்கேன். ஒரு வயதான வயோதிகர். எல்லாம் வெல்ல முடி. கேட்ல கை வச்சுட்டு நிக்கிறாரு. "ஏன்டா, உங்களுக்கு இங்க வர்றதுக்கு 354 வருஷம் ஆயிடுச்சா? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறார். அந்த தளர்ந்த உருவமும், நரைத்த தாடியும், தலையுமாக நிக்கிறார். நான் இவர பார்க்கிறேன். இவர் இப்படி சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டு போறார். ஒரு 10 ஸ்டெப் நகர்ந்திருப்போம். திரும்பி பாருங்கன்னு பார்த்தோம். ஆள் இல்ல. "என்ன கண்ணா? என்ன கண்ணா இது? புரியல." நான் எத்தனையோ தடவ சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனையோ பிறப்புகள தாண்டி தான் இங்க வந்திருப்போம். நம்ம கடந்து வந்திருப்போம். எங்கேயோ ஒரு பக்கம் நான் நீங்க வந்து ஏதோ ஒரு பிறவில சந்திச்சிருப்போம். இத பத்தி பேசியிருப்போம். இல்ல இதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்திருப்போம். இந்த ஜீவ சமாதிக்கு ஃபர்ஸ்ட்டா நானும் உங்களுக்கு முன்னாடி நெறைய ஆன்மீகத்தில பயணம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து இங்க வரணும்னு இருக்கு. வந்திருக்கோம். அதுக்கான விடை கிடைச்சிருக்கு. அப்போ அப்பதான் எனக்கு புரியுது. ஓ! இதெல்லாம் நிஜமா இருக்கும்.
ஏன்னா ஆன்மீகத்தை படிப்படியாக வந்துட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பிறப்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வெளியிருந்து ஒருத்தர் சொல்கிறாரு 384 வருஷம்னா, இன்னைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 10-30 வருஷம் தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட 360 370 வந்துட்டோம்னு வைங்களேன் அவன் கணக்கு. இப்போ 354 வருஷமா நம்ம வந்து இங்கே வரல அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோமா, அல்லது வரணும்னு சொல்லி ஏங்கி இத்தனை வருடம் கழிச்சு அங்கே சேர்ந்திருக்கிறோமா? நெவர். புரியல. எப்படி இது சாத்தியம்? சரி, இது நடந்தது. உள்ள போனோம். உள்ள போகும்போது சிவனை மட்டும் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல முன்னாடி அந்த இதெல்லாம் போட்டு நிறைய பளிங்கெல்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, செப்பனிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இங்க இந்த மாதிரி இடத்துக்குள்ள போகும்போது ஏதாவது வேலை நடந்ததுன்னா டக்குன்னு பாக்கெட்ல இருக்க தூக்கி அங்கே வச்சிருவேன். அப்போ ஒரு 1000 ரூபாய் எடுத்தாங்க, வச்சுட்டேன், உண்டியல்ல போட்டுட்டேன். போட்டுட்டு அப்படி பார்த்தேன், சேவிச்சோம். பட்டினத்தார் வந்து நேர்ல பார்த்ததில்ல. கரும்பு வச்சு நிப்பார், படத்துல பார்த்துருக்கிறோம். அங்க ஒரு சிலை தான் வச்சிருந்தாங்க. அதுவும் சிவன் சிலை வச்சிருந்தாங்க. அப்படியே பண்ணிட்டு நின்றுருந்தோம். யாருக்கும் எந்த பிரசாதம் கொடுக்கப்படவில்லை. சரி. அவங்களும் முன்னாடி வந்தவங்க நகர்ந்தாங்க, நாங்களும் அப்படியே நகர்ந்தோம். இந்த 2 பேர் மட்டும் வாங்க, பின்னாடி கடைசியா வந்தீங்க 2 பேர் மட்டும் வாங்கன்னு சொல்றாங்க. பக்கத்துல போறோம் சார் திரும்பி. அவங்கலாம் போயிட்டாங்க, எல்லாரும் போயாச்சு. அது வேறு வேறு ஆட்கள், ஏதோ டூரிசம் வந்தவங்க. நில்லுங்கன்னு சொல்லிட்டு முந்திரி, திராட்சை, கல்கண்டு எடுத்து குடுக்குறாங்க. இந்த வரவேற்புங்கிறது நம்ம எதை நோக்கி உள்ளார்ந்து போறோமோ, அந்த வரவேற்பு அங்க கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல கிடைக்கும். இதே வகுப்புல நம்ம வரப்புக்கு நம்ம உள்ளார்ந்து இறங்கி இருக்கிறோம். இங்க நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதை நம்ம உள்ளார்ந்து உணரணும். இன்னைக்கும் அந்த நிகழ்வை என்னால மறக்க முடியல. இதே மாரி ஒரு காட்சி எனக்கு பாபாஜி மேல நான் பயங்கர டிவோட்டி, நான் பயங்கர வெறியன். அது வந்து பேசினா யார் பாபாஜி பத்தி, இப்ப வள்ளலார் பத்தி பேசும்போது நம்ம மக்கள்ல ஒரு பாதி பேர் 10, 30 பேர் இருக்காங்கன்னு 10 பேர் பக்தர் இருக்காங்கன்னா, வள்ளலார பேசும்போது அப்படி மத்த ஞானி பேசும்போத விட வள்ளலார் பேசும்போது நிமிர்ந்து நிக்கிறாங்க, கேட்கறாங்க. அது அவங்களுடைய அவர் பயணம் பண்ண இடையில அவரு வரும்போது, அந்த குருநாதர் வரும்போது, அந்த குருமார் கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. அடே நம்ம மகன் அவர பத்தி பேசுறாங்க. அந்த மாரி எனக்கும் அது உண்டு ஆரம்பத்துல. இப்பல்லாம் எல்லாமே அப்படித்தான். ஒரே மாரி தான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த அவருடைய குருமாருடைய ஜீவ சமாதி இருக்கு. அந்த குருமார் ஜீவ சமாதி நான் போயிருக்கிறேன். யுக்தேஸ்வர்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க போயிருக்கிறேன். 2, 3 டைம் போயிருக்கிறேன். ஆனா லாஸ்ட்டா என்னுடைய நட்புல இந்த கண்ணன் இவங்கலாம் ஆடிட்டு 2, 3 குருமார்ல கூப்பிட்டுட்டு நான் அங்க போறேன். என் கூட இருக்க பூரா ஆன்மீக மக்கள் தான், நண்பர் தான். போகும்போது எனக்கு வழி மறந்துருச்சு. கிடைக்கவே இல்ல. நான் இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு, அதெல்லாம் நான் போயிருக்கேன், 2, 3 டைம் போயிருக்கேன். அவங்களும் ஆர்வமா என் கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நடந்து போறோம், அது 3, 4 கிலோமீட்டர் நடக்கணும் காசி மாகாணத்துல. எனக்கு புரியல, எந்த வீதியில போறது இல்ல. எல்லாமே ஒரே மாரி இருக்கும். வீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ கல்லு தான் பதிச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரே மாரி இருக்கும். அப்ப எனக்குள்ள உள்ளார்ந்து ஓடுன விஷயம், குருநாதா, நாங்க வந்திருக்கேன். எனக்கு இப்ப இவங்க கூட வந்து வழி மறந்து போச்சு. தயவு செய்து எனக்கு எப்படியாவது அந்த வழிய மட்டும் காட்டிக் குடுத்துருங்க. உங்க இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துருவோம். என் கூட வந்த குருமார்கள் வந்து சஃபர் ஆயிறக்கூடாது. எனக்கு அது இழுக்கா இருந்தா கூட பரவால்ல. ஆனா இவங்க வந்துட்டு, "என்னப்பா நீ தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன்னு" கேட்டா எனக்கு அது நான் உங்க மேல வச்ச அன்பு. அது எனக்கு நான் கேவலமா நினைக்கல. உங்கள கேவலமா நினைச்சிடக் கூடாது. நான் உங்க குழந்தை அப்படிங்கிற என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு நான் பெருசா தியானம் பண்றேன்ல, அந்த அளவுக்கு ஆழமா போறதில்ல. ஏன்னா காலம் எப்பவும் ஒரே மாரி இருக்காது. நடந்து போயிட்டே இருக்கிறேன். இவங்ககிட்ட பேச முடியல, சொல்ல முடியல. அவங்க ஒரு பத்ரிநாத், கேதார்நாத்த பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றாங்க, பேசிக்கிட்டு வர்றாங்க. ரைட், ரைட். ஆனா எனக்குள்ள ஓடுனது பூரா, அப்பா எப்படி பிடிக்க போறோம்ன்னு. அப்போ கொஞ்சம் உயரமான இடம். நாங்க மேல போய் தான் ஏறணும். ஒரு ஸ்டெப் மேல போய் போனோம். ஒரு சரிவான இது. பெரிய அளவுக்கு மலை மாரிலாம் இல்ல. ஒரு வீதி தான். ஒரு 10 பேர் வர்றாங்க. பாபாஜியோட உருவத்த நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அன்னைக்கு அவர பார்த்த பின்னாடி தான் இந்த முகத்துல மீசை வச்சுக்க மாட்டேன். தாடி வச்சுக்க மாட்டேன். எப்பவுமே அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஜடாமுடி விட்டுட்டு, ஒரு பைஜாமா போட்டுட்டு, நல்ல லட்சணம். அருமையான லட்சணம். அவர் வந்து இன்னைக்கும் வந்து அவருக்கு வயசு சொன்ன போனா, ஒரு 19, 18, 25க்குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேல அந்த உடம்பு வந்து இதுவரைக்கும் வயது ஆகல. பலாயிரக்கணக்கா ஆயிடுச்சு. பலாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஜீவ உண்மையா சமாதி ஆகாம, இன்னைக்கும் உயிரோட்டமா உடம்போட இருக்கார். இன்னைக்கும் நெறைய பேத்துக்கு வாழ்த்துக்கள் கூறிட்டு இருக்கார். அந்த உருவம்
ஒன்று நடந்து வருது, ஜிப்பா போட்டு, ஆங்கிலேயர் மாதிரி இருக்கார். எனக்கும் அவருக்கும் எனக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. நான் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்தில் அவர் மட்டும் தனியா தெரியறாரு. அங்க ஒரு 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 ஒளி பாய்ச்சல். அந்த கண்கள் இருந்து நேரா என் கண்ணுக்கு அடிக்குது. பச்சையும், நீலமும், மஞ்சம் கலந்த மாரி. அது ஒரு இடி மின்னல் எப்படி வரும்? மின்னல் வந்தா ஸ்பார்க் அடிச்சு அப்படி தூக்கும் பாருங்க. ஒரே செகண்ட் அடிச்சு தூக்குனாருங்க. என்னால முடியல. சிலிர்த்துட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. இத டக்குன்னு திரும்பி பார்த்தா இவங்கலாம் யாரும் உணரலாமா தெரியல. அப்ப அந்த இடத்துல அவரு ஸ்பார்க் பண்ண இடத்துல நான் ஒரு இவரு வச்சிருக்காங்க. ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதான் அடையாளங்க. சீரடி சாய்பாபா சிலை உட்கார்ந்திருக்க மாரி பூவெல்லாம் போட்டு அந்த பக்கத்துல கடைக்காரர் கும்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த சிலை அங்க இருக்கு. அப்போ அந்த ஸ்பார்க் ஆனப்போ, இவரோட ஸ்பார்க்கும் அந்த சிலையும் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு 30 அடி வித்தியாசம். அப்ப அந்த இடத்த நோக்கி நான் வந்துட்டேன்னு அர்த்தம். எனக்கு முடியல. நான் அதாவது எப்படி உணர்றதுன்னு தெரியல. எனக்குள்ள ஒரு ஏதோ நடந்துருச்சு. என்ன பத்தி என்ன கிராஸ் பண்ணி போறாரு. கிராஸ் பண்ணி போனப்போ, அவர் போற வரைக்கும் எனக்கு யார்ட்டயும் நான் பேசல. கிராஸ் பண்ணி போறோம். நாங்க நடந்துகிட்டே இருக்கோம். கிராஸ் பண்ணி போறாரு. போய் திரும்பி பார்க்கும்போது இல்ல, ஆள் இல்ல. அந்த 10ல 9 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் இல்ல. அப்போ அந்த நேரம் சிலைகிட்ட போறேன். நான் கேட்டேன், "உங்களுக்கு ஏதாவது காட்சி கிடைச்சதா? ஏதாவது கண்ல பார்த்தது லைட் மாரி ஏதாவது தெரிஞ்சுதான்னு?" "இல்லையே! உங்க கூட தானே வந்துட்டுருக்கோம். உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் வரலையேங்கிறான்." எனக்கு குருமார்கள். நான் ஒண்ணுமே சொல்லல. ஓகே. எனக்கு ஐயா எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு காட்சி குடுத்துட்டாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு மேல எனக்கு இந்த பிறப்புல என்ன கிடைக்கும்னு தெரியாது. அப்படி அன்னைக்கு உணர்ந்தேன் நான். அதுல ரைட்ல கட் பண்ணா, அவங்க ஜீவ சமாதி இருக்கு. அங்க நான் போயிருக்கேன். இவங்களெல்லாம் காமிச்சு குடுத்துட்டு, ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டு, அங்கேயும் காணிக்கையில என்ன குடுக்கணுமோ அத குடுத்துக்கிட்டாங்க. யாரும் கேட்கறதில்ல. நாங்களா வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ, இந்த சிறப்பு என்னன்னு கேட்டா, நம் எதை நோக்கி போறோமோ, அது நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு கெட்டத நெனச்சா, கெட்டது நடந்தே தீரும். மாற்றமே கிடையாது. நான் ஒருத்தர வசம் பண்ணி பேசிறலாம், ஒருத்தர அடிச்சிறலாம், கோவப்படலாம். அது திரும்ப எனக்கு 16 மடங்கா வரும். 8 மடங்கு இல்ல, 16 மடங்கா வரும். இன்னியொரு நிகழ்வு சொல்றேன். சின்ன நிகழ்வு தான். ஒரு நண்பர் எப்ப பார்த்தாலும் அப்படி பட்டைய போட்டுக்குவாரு. அப்பல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசா இல்ல. நானும் அப்படியே போவேன், வருவேன் அந்த மாரி. என்னுடைய 40, 30 வயசு 35 வயசு முன்னாடி. அப்போ கோயிலுக்கு டெய்லி சாயங்காலம் ஆனா கோயிலுக்கு ஓடிருவேன். அவரு என்னடா இது டெய்லி கோயில். என்னப்பா நீ போய் என்ன வேண்டிக்கிற? சத்தம்லாம் நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. உனக்கு புடிச்சா பாரு, புடிக்கல சத்தம்லாம் இருப்பான். ரைட். ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்களேன். இன்னைக்கு அவர் அப்படிதான் இருக்கார். இன்னைக்கு அநேகமா பார்த்து வருஷங்கள் ஆயிடுச்சு. இருக்காரா இல்லையா? எங்க இருக்காருன்னு தெரியாது. அவங்க ஒரு சின்ன மெஸ் வச்சிருக்காங்க. நடந்துட்டு இருக்குது. சாயங்காலம் நல்ல தேங்காய் வாங்குவார் கடையில. நானும் கூட நிப்பேன். "என்னடா தேங்காய் பழமெல்லாம் டெய்லி வாங்குறேன்." "ஆமா வாங்குவேன்." "சித்தமதா" அப்படிதான் பேசுவார். ரைட். அவர் கூட சாயங்காலம் போவேன். நல்லா முத்துன காயா குடும்பார். முத்துன காய பார்த்து தட்டி, இதெல்லாம் பண்ணி பார்ப்பாரு, வாங்குவார். என்ன முத்துன காயா வாங்குறான், அப்படித்தான் வாங்கணுமோ? அப்படின்னு கூட நினைப்பேன். நேரா போயி கோயில்ல போவாரு. தேங்காய் வைப்பாரு. 2ஆ உடைப்பாங்க. அந்த கோயில்ல வந்து இவரு போற கோயில்ல 2 மூடியில 1 மூடி எடுக்க மாட்டாங்க. சில கோயில்ல 1 மூடி எடுத்து வச்சு 1 குடுப்பான். அங்க பழம் மட்டும் 2 எடுத்துக்குவாங்க. தேங்காய் குடுத்துருவாங்க. அர்ச்சனை பண்ணுவாரு, கும்பிடுவாரு, வந்துருவாரு. ரைட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, அர்ச்சனை முடிச்சுட்டு, அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. இவரு என்னமோ பார்க்குறேன், இவனையும் பார்ப்பேன், அங்கேயும் பார்ப்பேன். எனக்கு ஒண்ணும் தெரியலையே! அங்க இருக்கிற அலங்காரம் இருக்கு. அவங்க அர்ச்சனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்கேயே பார்த்துட்டு இருக்காருங்க. அங்க ஒரு 10 தட்டு இருக்கும். 10, 10, 12 பேர் இருந்திருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு. தேங்காய் வாங்கினியா கேள்வி வாங்க வேணும்னு கேட்கல. வெளிய வந்துட்டோம். "ஏப்பா இவ்வளோ பக்தியா இருக்க? என்னப்பா உனக்கு என்னமோ ஞானம் இருக்கும் போல இருக்கு. ஏதோ கேட்க தெரியுது போல இருக்கு. ஏதாவது சொல்றாங்களா? நீ ஏதாவது கேட்டுட்டியா? என்ன சொல்லு?" "அட போ! எங்க அப்பனோட தொல்ல தாங்க முடியல. நான் டெய்லி கோயிலுக்கு வர்றேன்." அப்பன் தொல்ல தாங்காம டெய்லிக்கு கோயிலுக்கு வர்றேன். எப்படி? அதாவது எங்களுக்கு சட்னிக்கு வந்து மெஸ்ஸுக்கு வந்து சட்னிக்கு வந்து தேங்காய் வேணும். அதுவும் முத்துன தேங்காயா இருக்கணும். அந்த தேங்காய் எப்படி இருக்கணும்னா, உடைக்கணும். நான் கோயிலுக்கு போறோம், வர்றோம். தேங்காய் வருது அத பார்க்கணும். சரி, தேங்காய் முத்துன தேங்காய் வாங்கி கோயிலுக்கு உடைக்கிறீங்க. ரைட்டு. அப்புறம் பார்த்துட்டே கும்பிட்டுட்டே வந்து என்ன அர்த்தம்னு கேட்டா,
நான் வச்ச தட்டு மாறிடக்கூடாது. இல்ல முத்தின தேங்காய் இல்லைன்னு எங்கள் அப்பா முடிச்சு அடிப்பாரு. அதனால நான் வேண்டிக்கிட்டு என்னுடைய தேங்காய் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த தட்டு எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். சபாஸ், அருமை அருமை அருமை. என் மனசுல பாராட்டு வந்துச்சு. காரணம் என்னன்னா, ஆன்மீகம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம சுயநலத்துக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துறோம். நம்ம நல்வழிப்படுத்தணும், நல்லதா இருக்கணும், நல்லதா வேண்டும், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆன்மீகம் அதை விட கொடுமையா இருக்கு. ஏன்னா நான் டூர் கம்பெனி நடத்திருக்கேன் 15 வருஷமா. கூட்டம் வருது, உள்ளார்ந்து வர்றவங்க ரொம்ப கம்மி. அதுக்காக என் தொழிலை வந்து நீங்க இப்படி பண்றது சரியில்லை, அப்படி பண்றதுன்னு சொல்லலாம். என் தொழிலை விட்டு நான் வெளியே தான் நிக்கணும். 15 இயர்ஸ் பக்கமாக போகுது நான் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். நான் போகும்போது மைக்கை வச்சு பஸ்ஸில் போகும்போது, இந்த கோயில் இப்படி இருந்தது, இத்தனை வருஷம் ஆச்சு, இங்க ஒரு சித்தர் இருக்கா, அந்த சித்தர்னால இந்த கோயில் உருவாச்சு. இதுதான் உண்மை. எந்த கோயிலும் தானா உருவாகல, எங்கேயும் சுயம்பெல்லாம் வளரல. அதெல்லாம் சுத்த ஹம்பக். சில இடத்துல இருந்திருக்கு, அது எப்படி புற்று கண்ணா வந்திருக்கு, அதுல சில மாயங்கள் நடந்திருக்கு, மந்திரங்கள் நடந்திருக்குது. அதை வந்து எல்லாம் சிலை வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. சித்தமார்கள் ஒவ்வொருத்தரும் ஞானம் பெற்று, இன்னைக்கு ரமண மகரிஷி இருந்தாருன்னா அன்னைக்கு திருவண்ணாமலை இன்னைக்கு செழிச்சி ஆயிடுச்சு. விசிறி சாமியாருங்க இருந்தாரு, செழிப்பாயிடுச்சு. அவங்க இன்னைக்கு ஜீவசம கோயில்லயே இருக்கவங்க, ஜீவ சமாதி எல்லாம் கோயிலுக்குள்ளேயே இருக்கு. நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க, என்ன பண்றீங்க, சாமி கும்பிடுறீங்க, ஐயா சொன்ன மாதிரி இறைவன் இருக்கிறார் இல்லை, எல்லாம் வேண்டியதே இல்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல மூலம் எங்க இருக்கு? ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதியில யார் இருக்கா, எந்த சித்தர் இருந்தார், அது நம்ம ராசிப்படி இருக்கோ மச்சம், அது தேவையே இல்லை. நீங்க முதல்ல போய் முதல் விநாயகரை கும்பிடுவாங்க, அந்த மாதிரி முதல்ல போய் அந்த சமாதி எங்க இருக்கு, அவர்கிட்ட போய் மனசான உங்க பிரார்த்தனை வைங்க. அவங்க உருவாக்கித்தான் இத்தனை மக்கள் அங்க போறாங்க. திருவண்ணாமலைன்னு ஒரு பெரிய கூட்டம் போகுது. இன்னைக்கு ஒரு ஆந்திரால ஒரு பெரிய கதை சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு இருந்தது கூட்டம். இன்னைக்கு நெருங்க முடியாது. நல்லா என்ன சொல்ல, தரிசிக்க முடியாது. கிரிவலத்திலையும் நடக்கிறதுனா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் 1/1 ஸ்டெப் மாறி வச்சுட்டு கீழே விழுந்துனா எந்திரிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. யாரோ 2 ஜோதிடர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏய் ஆந்திராக்காரன் திருப்பதியிலேருந்து இன்னைக்கு திருப்பதி கும்பிட்றதுக்கு இன்னைக்கு இந்திய அந்த பக்கம் வடநாட்டிலேருந்து வர்றாங்க, பெங்களூர்லேருந்து வர்றாங்க, கர்நாடகா வர்றாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வர்றாங்க. உங்களுக்கு குலதெய்வம் திருவண்ணாமலையில் இருக்கு, அங்கே போய் பாருங்கன்ட்டாங்க. அங்கே போனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆந்திரா தான். 80% இன்னைக்கு ஆந்திராக்காரன் குவிஞ்சிட்டு இருக்காங்க. நெருங்க முடியல இன்னைக்கு. அப்போ யாரோ ஏதோ சொன்னா எங்கோ நிகழ்வு போட்டா இன்னைக்கு அது போயிட்டு இருக்குது. அதான் ஆன்மீகம். அது உணர்ந்தவங்க. நம்ம குலதெய்வம் எப்படி அங்க வரும்? யார் குலதெய்வம்? எப்படி குலதெய்வம் வந்துச்சு? யாரோ உணர்ந்தாங்களா? இல்லையே. கசகசன்னு வர்றாங்க. வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க இடத்துல ரண்டி பொண்டின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துல ஒலிக்குது. இதுதான் இன்னைக்கு ஆன்மீகமா போயிட்டு இருக்கு. சிவப்பு சிவப்பு கட்டிக்கிறாங்க, மேல்மருத்தூர் மாலை போட்டு போறாங்க. ஒரே டான்ஸ், குத்தாட்டம், பாட்டு, ஓட்டம். அந்த ஓட்டத்தில் அந்த மழை காலத்தில் ஒரு பஸ் கவிழ்ந்திருக்கும், பார்த்துருப்பீங்க, டிவியிலலாம் பார்த்துருக்கலாம். பஸ்ஸு கவிழ்ந்து அடிபட்டு உதப்பட்டு அந்த வண்டி நாஸ்தியாகி எவ்வளவு சிரமப்பா. பயணங்கள் பண்றோம், எங்க ஜாலி பண்ணணுமோ அங்க ஜாலி பண்ணணும். ஆன்மீகம் எடுத்துட்டா அந்த ஆன்மீகத்துக்கு என்ன தேவையோ நீங்க பிரார்த்தனை வைங்க. ஏதாவது தர்ப்பணம் கொடுக்குறீங்க இல்லை, ஏதாவது ஒரு இதை செய்யலை அதை செய்யலை இதை செய்யலை இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் இந்த வருஷம் சொல்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் உள்ளார்ந்து பண்ணுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கேயும் இல்லை, இங்கே மனசுல இருக்கார். இதை நான் போய் டூர்ல சொல்ல முடியுமா? இங்கே தான் இருக்கார் கடவுள், ஏன் என் கூட சுத்தனைன்னு கேட்டேன்னு ஒரு யார் வருவாங்க? வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆரம்ப கல்வியில் இருக்காங்க, ஆரம்பம் கத்துக்கணும்னு வர்றவங்க. நான் அப்படித்தான் நினைப்பேன். என்னை விட மூத்தவனா இருப்பாங்க, 80 வயசு 75 வயசு, அவங்களாம் நான் கூட்டிட்டு போவேன். நடக்க முடியாட்டியும் கூட தோல் கொடுத்து கூப்பிட்டு போவோம். அதெல்லாம் எங்களுடைய ஆராட்டூர்ஸ்ல பெஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களால் யங்ஸ்டர்ஸ் வச்சோ நடுத்தரமான ஒரு 20-25 வயசு அந்த மாதிரி ஆட்களை வச்சு எங்களால் டூர் நடத்த முடியாது. எங்களுக்கு அந்த பக்குவம் பத்தாது. எங்களுக்கு வர சோமோஸ்ட் யங்கஸ்ட் எல்லாம் எபோவ் 65, 70, 72 தான். இன்னைக்கு அத்தனை பேரும் இங்க ஃபேமிலிஸ், நாட் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க, உங்களால நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க, வாழ்த்துவாங்க. இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு. அப்ப நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு எங்க புண்ணியம் இல்லை,
நீங்க வந்தனால நாங்க வந்திருக்கோம், நீங்க வரலாம், நாங்க எதுக்கு இங்க வர்றோம்? அதனால இந்த புண்ணியம் பூரா உங்களுக்கு தான், உங்க சிறப்பு உங்களுக்கு, உங்களுடைய வம்சமும் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிங்க. அவங்க அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னியும் எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க, எப்படியாவது ஒரு தடவை காசி மண்ணை மிதிச்சிடணும். இனி அவங்களோட அம்பக் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, அவங்களுக்கு உணர்த்தப்பட்டது, அவங்க உணர்ந்தது. நான் எப்படியாவது ஒரு தடவை இந்த மலை ஏறிடணும், எப்படியாவது அந்த கோயிலுக்கு போயிடணும், எப்படியாவது அந்த சினிமாவை பார்த்துடணும். பழைய படமா இருந்தாலும் இந்த ஒரு படத்தை மட்டும் விட்டுட்டேன். எனக்குள்ள நான் சிவாஜி ரசிகன். அவரு 250 படம் இருக்குன்னா, இது வரைக்கும் நான் பார்த்து ஒரு 150, 120 படம் தான் பார்த்திருப்போம். இனி நிறைய படங்கள் பார்க்காம இருக்குது. ஆனா காலங்கள் இல்லை. போதும். இத்தனை உணர்ந்தோம், எத்தனையோ பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய உலகளவாவிய பெரிய நடிகன். ஏன் தமிழை பத்தி சொன்னேன்னா, தமிழ் வளர்ந்ததுக்கும் அவரும் ஒரு காரணம். காரணம் அவங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. சிறையில இருந்து வந்தவர். அவர் சிறையில் இருக்கும்போது இவர் பிறக்கிறார். வி.சி. கணேசனா பிறக்கிறார். பெரியார் தான் சிவாஜி கணேசன் ஒரு பேரை வைக்கிறார். சாம்ராட் அசோகன், சாம்ராட் சிவாஜி அந்த நடத்தும் போது இது சிவாஜி கேரக்டர் நடிக்கும் போது மேடை நாடகத்தில் அவர் ரொம்ப உள்ளார்ந்து உணர்ச்சி பெற்று ராஜாஜி உட்கார்ந்துருக்காரு, பெரியார் உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு தான் பட்டம் கொடுக்குறாங்க. எப்படி வந்தது? அந்த மாமனிதன், அந்த சிவாஜிங்கிற மாமனிதன் எந்த பாத்திரம் எடுக்கிறாரோ அந்த பாத்திரத்தை உள்ளார்ந்து போயிடுவார். எதையுமே யோசிக்க மாட்டார். நிறைய கொண்டு வந்துடுவார். அவர் நிறைய படங்களை சோக படம் பார்த்தார். அப்போ அவர் கூட இருக்கிறவனும் நல்லா நடிக்கணும். இதுதான் நிகழ்வுங்கிறது. நம்ம சினிமா பத்தி பேசினா கொஞ்சம் நல்ல கருத்து நிறைய எடுத்துக்குவோம். இருந்தாலும் நிகழ்வா சொல்றேன், நான் பெருமை பற்றி சொல்றேன். திருவையாளர் ஒரு படம், தரிமி வேஷம் நாகேஷ், நக்கீரன் மேட்டர் வருது, கவிதை எழுதுறாங்க, ஒரு பாடல் எழுதுறாரு. உன் பாட்டன் குற்றான்னு சொல்லிட்டாயா? யாரைய சொன்ன? உங்க ஒப்ப அங்க இருக்கான் போ அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ரொம்ப சாதாரணமா அவர் பேசுறாரு. இவர் சிவனாச்சே, அப்படியா, வா பாத்திரலான்னு சொல்லிட்டு போறாங்க. சபையில முத்துராமன் உட்கார்ந்துருக்காரு. யார் என் பாட்டு குற்றம் சொன்னான்னு சொல்லி இவர் கேட்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயமா நடக்குது. அப்ப நக்கீரன் சொல்றார், எதுவா இருந்தாலும் குற்றம் குற்றமே, சிவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் குற்றம் குற்றமே, தவறுதான் சொல்லி சொல்றார். இது நடக்குது. அப்போ இந்த படத்திலேயே ஹைலைட் அந்த சீன் தான். அந்த எல்லாம் படம் ஓட்டி பார்க்குறாங்களாம், எல்லாம் பண்றாங்க. நாகேஷ் பயந்துட்டார். எல்லாரும் சொல்றாங்க, நீ நல்லா அருமையா பண்ணியிருக்கிற, சூப்பரா பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஏபி நாகராஜன் பேசியிருக்காரு. ஆனா இது அன்னைக்கெல்லாம் யார் முடிவு பண்ணுவா? அந்த ஹீரோ. அப்போ சிவாஜி கணேசன் மகாத்தான நடிகர். அவர் ஏத்துக்கு வரான்னு தெரியாது. என்ன கட் பண்ண போறான்னு தெரியாதுன்னு சொல்லி இவரு ரொம்ப வருத்தமா யோசிச்சிருந்திருக்கார். அப்ப அவர கேட்டிருக்கிறாங்க. கேட்டப்ப சொல்லியிருக்கார், அருமையா வந்திருக்கு. இந்த சீன் எடுத்துறாதீங்க. இத எதையுமே கட் பண்ண வேண்டாம். முழுசா போடுங்க. இல்ல இது முழுசா போட்டா எல்லாமே நாகேஷுக்கு பேரு போயிரும் அப்படின்னு. பரவால்ல. அவனும் சக நடிகன். வளரட்டுமே, இருக்கட்டுமே. நம்ம படம் ஓடுதுல்ல. மக்கள் பார்க்குறாங்கல்ல. அதைய மட்டும் நீங்க தெளிவா எதையும் கட் பண்ணாம வைங்கன்னு சொன்னாராம். அப்ப என்னன்னா, அவர் எடுத்த கேரக்டர், அவர் இருந்த இடம், அந்த நடிப்பு, அதுக்கு அந்த தொழிலுக்கு அந்த மரியாதை குடுத்தார். நான் ஒரு வேலை செய்றேன்னா, அந்த வேலையில டிராவல் பண்றோம். நாங்க முதலாளியா நடந்துக்கிறது இல்ல. சர்வீஸ் பாய் மாரி இருப்பேன். பாத்திரம் எடுப்பேன், தண்ணி வேணா எடுத்து குடுப்பேன், பேக் வேணா எடுத்து குடுப்பேன். பேக் யாராவது தூக்க முடியல 2 பேக் தூக்கிட்டு போவேன். எனக்கு அங்க வடநாடுலாம் போகும்போது சொல்லுவாங்க, "சார் நீங்க ஏன் சார் நீங்க ஒரு முதலாளி, நீங்க இதெல்லாம் செய்யலாமா?" என்ன முதலாளி? எனக்கு புரியல. அப்படி இருந்தா தான் முதலாளியா? அப்படி ஓரமா நின்னுட்டு, "அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றது தான் முதலாளி. நான் அத விரும்புறதே இல்ல. என்னோட டூர்ல நான் சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு 58 வயசு பாஸ் ஆயிடுது. எல்லார்கிட்டயும் நான் சொல்றது தான். என் சகோதரி எல்லாமே நெறைய கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மைக் எடுப்பேன். முக் மு விக்ன விநாயகனே நமகன்னு சொல்லிட்டு, முதல் கண் மூர்த்திக்கு ஒரு வணக்கத்த போட்டு, அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்க எல்லாம் சிறப்பா இதுல வந்துட்டுருக்கீங்க. எத்தனையோ கஷ்டங்கள தாண்டி இந்த டிராவல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு பஸ்ல இருக்கோம். 40 பேர் இருக்கோம். இது நம்ம ஃபேமிலி. இத எப்ப செல்ஃபோன் எல்லாம் ஓரமா கட்டிட்டு, நைட்ல பேசுறேன், ஹோட்டல்ல போய் பேசுறேன், காலையில பேசுறேன்னு சொல்லி பேசுங்க. உங்களோட என்ன எண்ணங்கள் அங்க வைக்கிறீங்களோ, அத மட்டும் கொண்டு வாங்க. அத மட்டும் வைங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். என்னுடைய மீட்டிங் ஆரம்பமே அப்படித்தான் இருக்கும். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தொப்பம்பட்டி கிராமத்தில பிறந்தேன். கோவை மாவட்டத்தில பிறந்தவன். என்னுடைய பெயர் ஆனந்தன். அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ ஒரு உண்மைய சொல்றேன். நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அப்படி பார்ப்பாங்க. என்ன இது வரைக்கும் பேசுனது பொய்யா? எனக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு பையன். எனக்கு வயசு 29. ஆனா என் பையனுக்கு 27, என் சம்சாரத்துக்கு 50. நான் என்ன பண்ணட்டும்? அது அவங்களுடைய விதி பயன். ஓன்னு சிரிப்பாங்க. ஏன் இத சொல்றேன்னா, மனசுல வந்து நமக்கு வயதாகி போச்சுன்னு என்னைக்கு வரவே கூடாது. உடம்புக்கு வயதாகி போகட்டும். இந்த கூட்டுக்கு வயதாகட்டும். இந்த கூட்டுக்கு என்ன சத்து குடுக்கணுமோ அத குடுக்குறோம். சரியான தூக்கத்த குடுக்குறோம். சரியான எண்ணங்கள குடுக்குறோம். நம்ம மனசுல சுத்தமான, தூய்மையான எண்ணத்த வளர்த்துக்கிறோம். நம்ம யாருக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜெகதீஷ் சொன்ன மாரி, நான் எடுத்த முடிவுல இன்னைக்கு இப்படி இப்படி பண்ணலான்னு ஒரு 3 முடிவு எடுத்தேன். இந்த மாரி எண்ணங்கள எடுக்கும்போது, இந்த மனசு எப்பவுமே இளமையா வச்சுக்குங்க. ஏன் இத சொல்றேன்னா, நான் பிறந்து 17 டேட்டு, எம்ஜிஆர் டேட்டு. பிறந்தது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நாள்னு வைங்களேன், வெள்ளிக்கிழமை. 1967 அன்னைக்கு நான் இருந்த ஹாஸ்பிட்டல் வந்து அண்ணா 67, 69 நெனைக்கிறேன். அண்ணா துரை வந்து பா பாஸ் ஆயிட்டார். உடம்ப விட்டு கிளம்பிட்டார். ஒரு 2 வயசுல எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி வந்து எனக்கு 15 டூ 17 வயசு வரைக்கும் வந்திருக்கு. இது என்னோட சோகமான நிகழ்வு. நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன். நான் இது பண்ணியிருக்கேன், அத பண்ணியிருக்கேன். என் அனுபவத்தை, என் வாழ்க்கையின் அனுபவத்தை, என் உண்மை தத்துவத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். இது ஏன் சொல்றேன்னா, என்ன பெருமைப்படுத்தி இருக்கவோ என்னுடைய அதெல்லாம் கிடையாது. இழிவா இருந்தா கூட, நான் எப்படி பகுப்பட்டு வந்தேன், எப்படி பண்பட்டு வந்தேன், எப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த தகுதி எனக்கு பேசுறதுக்கு தகுதி குடுத்த என்னுடைய சகோதரன் ஆஸ்க் தம்பி அவர்களுக்கு பெரிய வணக்கம். 2 வயசுங்க. நல்ல குண்டா இருப்பானா, சரியான வெயிட்டா. நாங்க 3 பேர் எங்க குடும்பத்துல. நான் தான் கடைக்குட்டி. அப்போ அந்த 2 வயசுக்கு பின்னாடி எனக்கு ஒரு விப்பெருதின்னு ஒரு வியாதி. ஒரு காய்ச்சல் மாரி வரும். அன்னைக்கு அதுக்கெல்லாம் வந்து பெரிய வ இன்ஜெக்ஷனும் எதுவுமே கிடையாது. பெரிய வைத்தியம்லாம் கிடையாது. அந்த ஃபெசிலிட்டி இங்க எங்கேயுமே கிடையாது. 1967 அது எனக்கு வந்து 68ல 69ல வந்திருக்கலாம். அது வந்து எனக்கு காய்ச்சல் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் பண்றாங்க. தடுப்பூசி போடுறாங்க முதல்ல. தடுப்பூசி வந்து ரணமாயி ஒரு புள்ளி ஆயிடுச்சு. அது வந்து பாதிச்சு என்னுடைய இப்படி ஆப்போசிட்ல இடது கால்ல பாதிச்சிருச்சு. இடது கால்ல முட்டிக்கு கீழ தொடைக்கும், இடுப்புக்கு எலும்புக்கு கீழயும், அந்த கணுக்காலுக்கு மேலயும் பாதிக்குது. ஒரு கட்டி மாரி உருவாச்சு. அது உடைஞ்சது. சீல் வந்துச்சு. அத தொடச்சு சுத்தம் பண்ணி அத ஆற வைக்கிறாங்க. அது இன்னொரு இடத்துல பொத்துக்கிச்சு. மறுபடியும் அங்க வருது. இது எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க. எம்ஜிஆருக்கு வைத்தியம் பண்ணவர் கூட ராஜகோபால் அவர் பேரு. அவருக்கு ஏதோ கை உடைஞ்சு, ஷூட்டிங்ல உடைஞ்சு, அவருக்கு வைத்தியம் பண்ணவர். அவரு வைத்தியம் பண்ணி நல்ல மாரி ஆன பின்னாடி, அவருக்கு ஒரு அம்பாசிடர் கார் ஒண்ணு பிரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர். அவர் தான் வள்ளலாச்சு குடுத்துருக்காரு. அந்த கார் எடுத்துட்டு அவர் இங்க டீனா இருந்தார். இங்க சிஎம்சி கோயம்புத்தூர் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். இப்ப அவர ஒரு தடவ மீட் பண்றோம். பெரிய ஹாஸ்பிட்டல் போனப்போ. எங்க அம்மாவுக்கு ரொம்ப படிப்பறிவு கம்மி. ஒரு 2வது, 3வது தான் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வேகம் ஜாஸ்தி, உத்வேகம் ஜாஸ்தி. அவன் யாரா இருந்தாலும் முட்டி மோதி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசிருவாங்க. ஏன் தன் குழந்தைய தான் புதல்வன் காப்பாத்தணுங்கிற ஒரு வெறி. நம்ம போய் அந்த டீன சந்திக்கிறாங்க. சந்திச்சு, ஐயா இந்த மாரி நான் எத்தனையோ வைத்தியங்கள பார்த்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு 13, 14 இயர்ஸ் இருக்கும். பார்த்துட்டேன். என்னால முடியல. எங்களுக்கு விவசாய குடும்பம். என்னுடைய கணவர் வந்து லைன்மேனா இருக்கார். அப்ப லைன்மேன்னா அன்னைக்கு வெறும் ட்ராயர், சர்ட், கையில கிளவுஸ் வச்சிருப்பாங்க. கயிறு இருக்கும். குழி தோண்டுறது இவங்களே தான் தோண்டணும். மரம் ஏறுறது இவங்களே தான் ஏறணும். ஃபியூஸ் போட்டாலும் எங்க எதானாலும் இவங்களே தான். எல்லாமே மேனுவல் தான். மெஷினோ, ஹெல்பர்ஸோ கிடையாது. அப்போ அவர் போய் பேசுறாங்க. அவரு இங்க வந்து சரியில்லம்மா, இதுல பண்ண வேண்டாம். நீங்க கேஜில அட்மிட் ஆயிருங்க சொல்றாரு. நான் சரி பண்ணிடுறேன். நான் இந்த மாரிலாம் இருந்தேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வர சொல்றாரு. வீடு ஆர்எஸ் புரம் இங்க ஒரு இதுல வாடகைக்கு இருக்காரு. அங்க போறோம். அவர் தனியா தான் இருக்காரு. ஃபேமிலி வந்து சென்னையில இருக்காரு. இப்ப அங்க வந்து சொல்றாரு, "இங்க வேண்டாம். நீங்க கேஜில வந்து அட்மிட் ஆயிருங்க. அங்க அட்மிட் ஆயிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீ ரெடி ஆயிருவான்னு" சொல்றாரு. அட்மிட் ஆயிட்டாங்க. அங்க இருக்கேன். எனக்கு எனிமா குடுக்குறாங்க. ஆப்ரேஷன் முன்னாடி எனிமா குடுக்குறாங்க. எனக்கு 4, 5 ஆப்ரேஷன் நடந்துருச்சு கால்ல. சரியாகல. ஒரே இடத்துல கீறி, கீறி, கீறி ரணம் பண்ணிருக்காங்க. நான் அனுபவிச்சதெல்லாம் வேதனை தான் ஜாஸ்தி.
சந்தோஷம் எனக்கு கம்மி. எல்லாம் பண்றாங்க, மறுபடியும் அவரும் எனிமா கொடுக்குறாரு. எனிமா கொடுத்தா என்ன கேச்சுன்னா, எனக்கு பிளட்டாக போயிடுச்சு. பிளட் மோஷன் நிற்கல, ஃபுல்லாக பிளட்டாக போயிட்டு 3 நாளாக போகுது. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், என்னால் முடியலை. போதுமா, எனக்கு முடியலம்மா, எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து கொண்டுருங்கம்மாங்கிறேன். அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன், வேதனை, முடியலை. காலில் ஒரு பக்கம் வலி, அம்மா அழுகை ஒரு பக்கம் வலி, நான் இப்படி ஆகிட்டேன்னு எனக்கு ஒரு வலி, நிறைய வேதனை, நடக்கலை. அப்புறம் அதை எப்படியோ நிறுத்தி இந்த ஃபாரெக்ஸ், அப்போல்லாம் ஃபாரெக்ஸ் புதுசு, இந்த மருந்து தான் கொடுப்பாங்க, இளநீரில் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எப்படியோ ரெடி ஆச்சுன்னு வைங்க. அதுக்கு முன்னாடி என் எலும்பு வரைக்கும் இந்த சதையில் ஒரு ஓட்டை போட்டு ட்ரில்லை போட்டு அது எலும்பு வரைக்கும் டியூபை விட்டு அதில் மருந்து செலுத்தி ஆப்ரேஷன் முடிச்சு மருந்து செலுத்துறாங்க. மாவு கிட்டோட உட்காந்துருப்பேன், படுத்துருப்பேன். அந்த மருந்தை டெய்லியும் உள்ளே விடுவாங்க, மறுபடியும் வந்து 2 தடவை எடுப்பாங்க வெளியே, ஒரு நாளைக்கு 2 தடவை. அது இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா உயிரே போயிடும். அந்த இதெல்லாம் இழுத்து இந்த சிரிஞ்சில் போட்டு இழுக்கும்போது வேதனை, அவ்வளோ வேதனை, உடம்பு வேதனை. அப்போ எனக்கெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஸ்எல்சி அது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் தமிழ் மீடியம். அது ஒரு பெரிய விபத்து. இப்போ அது சரி ஆகலை, நடந்துச்சு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த செலவு எல்லாமே போச்சு. என் குடும்பம் எனக்காக, என் தாயார் நிறைய இழந்திருக்காங்க. நகை நட்டு, சுக துக்கங்கள், தன்னுடைய சொந்த சந்தோஷங்கள், நிறைய இழப்பு. அந்த பெற்ற தாய்க்கு நான் எப்படி கடன் கட்ட போறேன்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு 10-20 லட்சம் கடன் இருக்கலாம், அதை கட்டிடலாம். அது ஏதோ ஒரு வகையில் தொழிலை பண்ணி ஏதோ பண்ணி கட்டிடலாம். நீ 10 டூர் நடத்தி கூட கட்டிடலாம், அது வேற. பெற்ற தாய் கடன், தெய்வமா என் முன்னாடி நின்ன குலதெய்வத்துக்கு எப்படி கடன் வைப்பேன்? எந்த பிறப்புல கடன் வைப்பேன்? நான் தேடி பிறக்கிறேன், நமக்கு வந்து அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து பிறக்கும்னு சொல்றாங்க. ஹவ்? புரியல. சரி, நான் தேடி தான் பிறந்தேன். என்னுடைய 8வது வயது என்னுடைய அப்பா வந்து காலையில் 5 மணிக்கு இங்கிருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. எனக்கு 8 வயசு. பெருசாக அவர் கூட கம்யூனிகேஷன் நான் பண்ணது கிடையாது. காலைல 5, 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார். அவர் சைக்கிளில் தான் பிரயாணம் பண்ணும். என்னுடைய கிராமத்திலேருந்து அது ஒரு கிராமம். இந்த தோட்டங்களில் வந்து வரப்பு தான் இருக்கும். அந்த வரப்பு வழியில் தான் அந்த கிராமத்துக்கு பயணம் பண்ணும். அந்த மாதிரி வரப்பில் தான் அவர் பயணம் பண்ணுவார். அவர் காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார். இருட்டு வர வெளிச்சம் வரதுக்குள்ளே கிளம்பிடுவாங்க. டியூட்டி 8 மணிக்கு ஜாயின் பண்ணிடுவார். தோட்டம் தோட்டமாக அங்கே ஏரியா அப்படி சுற்றிட்டு வருவார். நைட்டு வரும்போது 8 to 9 மணி ஆகும், இருட்டிலே வந்துடுவார். அதுக்குள்ளே நாங்கள் இப்போ எல்லாம் சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு வந்தோம். பெரிய கம்யூனிகேஷன் கிடையாது. அப்படியே என் வாழ்க்கை போச்சு. ஒன்றா ஹாஸ்பிட்டலு, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 8வது வயதில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அப்பா கம்பத்துலேருந்து விழுந்துடுறார். 3 நாள் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் சிறுபாலிய வயசு, அவ்வளோ பெரிய விவரமெல்லாம் கிடையாது. அப்பா 3 நாள் அங்கே இருக்கார். பேசுறதுக்கு ஊங்க கொடுத்து கேட்குறாரு, அசைய முடியாது. ரத்த குழாயெல்லாம் பின்னாடி எல்லாம் முதுகு ரத்த குழாயெல்லாம் உடஞ்சிருச்சு. 3வது நாள் சரணமாயிட்டார். அது சரணமாகறதுக்கு முன்னாடி 2 கண்ணு மூடி மட்டும் நான் என்ன நிற்கிட்டு நின்று உட்காந்து கூட நிற்க வச்சிருக்காங்க. 10 பேர் சுற்றி இருக்காங்க. சொந்தக்காரன் பந்தக்காரெல்லாம் கூக்குரல், பயங்கரமாக கூக்குரல் கொடுக்குறாங்க. இந்த கண்கள் 2 வெளியே வந்து பெரிய மாட்டுக்கண்ணு மாதிரி இப்படி சுற்றுது. 2 கண்ணு சுற்றி அப்படி அடங்குது. அந்த அடங்கும்போது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. என்னை அறியாமல் பயங்கர இருமல். இதுலேருந்து மேலே வருது, என்னமோ வெளியே வருது, எனக்கு முடியல. பயங்கரமாக இருமுறேன், அழுக வருது. அதோட அப்பா கண்கள் மூடுது, டியர்ஸ் க்ளோஸ் ஆகுது, கிளம்பிட்டார். என்னுடைய 8 வயசு. ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிறேன்னு காரணத்தை சொல்கிறேன் கேளு. மெடிக்கலில் மிராக்கிள் சரியாகலை. அப்பாவை இழந்துட்டேன். விவசாய குடும்பம். அவர் இறந்த பின்னாடி எங்களுக்கு வருமானம் அவர் தான். அதை விட்டோன்னே எங்களுக்கு காட்டு வெள்ளாமை. மழை வரும், அந்த ஒரு வருஷத்துக்கான வெள்ளாமை தான் கிடைக்கும். சோளம் தான் அன்னைக்கு பெரிய சாப்பாடு. இட்லிங்கிறது தான் பொங்கலுக்கு தான் கிடைக்கும். பொங்கல், தீபாவளிக்கு தான் இட்லியெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலம். ஒரு சைக்கிள் கிடைச்சா அன்னைக்கு புல்லட் கிடைச்ச மாதிரி. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பெரிய சைக்கிள் கிடைச்சா பெரிய விஷயம். அப்போ இந்த ஊரில் வந்து பாதி பேர் என்னை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? மொண்டி மொண்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர ஆத்திரமாக வரும். நான் நடந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அடிக்கடி இடையில மாவு கட்டு போடுவேன், மறுபடியும் 6 மாதம் நல்லா இருப்பேன், 6 மாதம் சரி இருக்காது. அந்த மாதிரிலாம் என்ன பேசியிருக்காங்க. ரைட்டு. அத்தனையும் கேட்டு அழுதுட்டு போவேன். வெளியே சொல்ல மாட்டேன். அம்மாட்ட மட்டும் சொல்லுவேன். என்னுடைய வேதனை அம்மாட்ட. அம்மா சொல்லுவாங்க, யார் சொன்னாங்க?
அம்மா யார் சொன்னாலும் அவன் அடிச்சிருவாங்க, விடாம நிற்காம வீசிடுவாங்க. என் பையன் எப்படி சொல்லுவாங்க? அது யாரும் அதை யோசிக்க மாட்டான். நான் சொல்ல மாட்டேன். இல்லைம்மா, சொன்னா கேள்விப்பட்டேன், வா, யாரோ பேசினாம திரும்பி பார்த்து ஆளை காணோன்றேன். அப்போ வேதனைகள் எவ்வளோ வளர்ந்துருக்கும். அப்போ நான் என்ன நினைச்சுக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆன்மீகத்தில் வர்ற வரைக்கும் நினைச்சதுன்னா, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? ஏன் 8வது வயசு ஏன் எங்கள் அப்பனை கொல்லி வைக்கணும்? ஏன் இந்த குடும்பத்தை நான் இவ்வளோ சீரழிக்கணும்? அப்போ நான் யார்? என்னுடைய கர்மா என்ன? என்னால இவங்களுக்கு கர்மாவா அல்லது இவங்க கர்மா எனக்கு கர்மாவா? நெவர், புரியல. அதே மாதிரி எல்லாம் சொத்தெல்லாம் ஒரு காலத்தில் பிரிக்கிறாங்க, ஷேரிங் கிடைக்கல, கோவப்படுறேன், பேசுறேன். அன்னைக்கு அவ்வளோதான் பக்குவம். 27 வயசு, அன்னைக்கு அவ்வளோதான் பக்குவம். அப்புறம் ஏன் சொல்றதுன்னா, எங்க அம்மாவுக்கும் தெரியுது. ஆனா எங்க அம்மாவாலையும் ஃபைட் பண்ணி அவங்க அக்கா, அண்ணன்கிட்ட வாங்க தெரியல. அவங்கள குற்றத்தை நான் சொல்லல. இன்னைக்கும் அவங்க நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் நினைக்கிறது தான். ஏன்னா அவங்கலாம் அதெல்லாம் பண்ணலன்னா இந்த பக்குவத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துக்கு உட்கார்ந்திருக்க மாட்டேன். அப்போ அந்த ஷேரிங் பரவால்ல போகட்டும், விட்டுரு அப்படிங்கிற மாரி என் மனசு சொல்லுது, விட்டுட்டேன். அத பத்தி இன்னைக்கு நான் கேட்கல. இன்னைக்கும் திருமணத்துக்கு என்னுடைய அண்ணா பாஸ் ஆயிட்டாரு, அவர் இல்ல. அக்கா இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள கூட கூட்டிட்டு போய் எதையுமே காட்டிக்காம, என்ன மூத்தவங்க எங்க அம்மா போய் 17 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு பின்னாடி எங்க அக்கா தான். இங்க இருக்கவங்க என்னோட தாயார்ன்னு சொல்லி எல்லா சொந்தத்து முன்னாடி இவங்க முன்னிலையில நான் பத்திரிக்கை குடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய மனப்பக்குவம் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டு குடுத்துட்டோம், கெட்டு போக மாட்டோம். இந்த 17 அந்த வைத்தியம் முடிஞ்சு நான் போறேன். கேஜி ஹாஸ்பிட்டல்ல முடியுது. நான் போறேன். போயி வேலூர்ல எனக்கு ஹிஸ்ட்ரி பெரிய ஃபைல் இருக்கு. இன்னைக்கு 2 வயசுலேருந்து எனக்கு ஃபைல் இருக்கு. போறேன். எனக்கு அப்போ ஒரு 16, 17 பக்கம் ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் போறோம். அங்கெல்லாம் அப்போ ஒரு லெட்டர் போட்டா 15 நாள் ஆகும் வீடு வந்து சேரக்கு. ஒரு இங்கிலீஷ் லெட்டர். நீ நல்லா இருக்கியா? நீ நலமா? நான் நலமா? அப்படி அந்த லெட்டர் பார்த்து பிரிச்சு படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். இந்த மாரி எதுவுமே இல்ல. நவீனமெல்லாம் இல்ல. இன்னைக்கு ஜூம்ல உட்கார்ந்து ஒருத்தர் மூஞ்சிய பார்க்குறோம். பெரிய மேட்டர். பெரிய விஷயம். பட் இந்த காலத்துக்கு இந்த நவீனம் ஓகே. அத முடிச்சுட்டு போறோம். வேலூர்ல ஃபைல்ல ஒருத்தர் வர்றாரு. யமதர்மன் மாரி இருக்காரு. நல்லா ரோமக்கட்டு. உட்கார்றாரு. என்னங்கிற கால் வீங்கி இருக்கு. நடக்க முடியாது. ஒரு கால வந்து நான் ஊனி ரொம்ப நடக்க முடியாம தான் போறேன். அதா ரத்தம், கலந்து வடிஞ்சிட்டு இருக்குது கால்ல. ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி போய் சேர்ந்துடுறோம். ஒரு நிம்மதி அம்மாவுக்கு என்னன்னா, அங்க வேலூர் போயிட்டோம்னா நல்ல மெடிசின்ஸ் எல்லாம் பக்கா மெடிசனா இருக்கும். சர்வீஸ் சூப்பர் சர்வீஸ் பண்ணுவான். அங்க கிடைக்கிற மருந்து எங்கேயுமே கிடைக்காது. அப்போ அங்க போயிட்டா என் பையன் ரெடி ஆயிருவான். அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. போனோம், பார்த்தோம். அவர் என்ன பண்ணாருன்னா, எங்கேயுமே பெட் கிடையாது. இப்படி டேபிள் மேல படுக்க வைங்கன்னு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சுட்டாங்க. அந்த கட்ட பிரிச்சாரு. எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அந்த எங்க வந்து கொப்பளிச்சு அங்க வெளிய வந்துட்டு இருக்க ஒரு நீடில் மாரி இந்த அளவுக்கு ஓட்டமா இருக்கும். அதுல ஒரு நீடில் எடுத்து நச்சுன்னு குத்துனார். எந்த மரத்தூசியோ, மயக்கூசி எதுவுமே கிடையாது. நச்சுன்னு குத்துனார். 2 ஆட்டுனார். நான் அழுகுறேன், கதறேன். எனக்கு வலி. எனக்கு என் வலிய தாங்க முடிய இந்த பெத்த தாய்க்கு அத விட வலி. அது கதறுது. நீ வெளிய இரும்மா, அந்த அம்மா வெளிய தள்ளி விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கைய கால புடிச்சுட்டாங்க. எல்லாம் பண்ணி விட்டு அமுத்துன்னு அமுத்தி, சாதாரணமா ஒரு விரல் பட்டா கூட என்னால தாங்க முடியாது 2 நாள் வரைக்கும். போட்டு பேண்டேஜ போட்டு கிளம்புன்ட்டேன். இவர ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வெளிய உட்கார வச்சுருங்க. கொஞ்சம் ரெடி ஆனா கிளம்ப சொல்லுங்கன்ட்டார். ஃபைல கிழிச்சு வீசிட்டாங்க. இதுக்கு மேல அந்த பையன் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தொடையில ஒரு தொடை வந்து லெஃப்ட் கையில இடுப்புலருந்து ஒரு தொடை எலும்போட கழட்டிட்டீங்கன்னா, இந்த கால எடுத்துட்டீங்கன்னா, பூர்வமா இனிமேல் பிரச்சனையே வராது. பிரச்சனையே உங்களுக்கு இங்க தான் இத்தன வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க. முடியாதுன்ட்டேன். இப்படி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். ஊருக்கு வர்றதுக்கு வழி இல்ல. ஒரு லெட்டர் இப்ப நாங்க கிளம்பிட்டோம், முடியல, இங்க தொரத்திட்டான்னு சொன்னா கூட, அந்த லெட்டர் வந்து சேர்றதுக்குள்ள நாங்க ஊர் வந்து சேர்ந்துருவோம் 2, 3 நாள்ல. என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ஏன் பிறந்தேன்? Never. இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டேன்? தெரியல. இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுட்டேன்? தெரியல. இப்படி நெறைய கேள்விகள். ஏன், 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 ஏன்? புரியல. கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான், கொஞ்சம் கேட்டுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவம் என்னங்கிறத நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு உங்க மனசார்ந்து நீங்க போனீங்கன்னா எவ்வளவு நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு. அந்த ஆற்றல் உங்ககிட்ட வெளிப்படுத்துறேன். இன்னைக்கு நான் சுயமா சம்பாரிச்சேன். சுயமா நிக்கிறேன். இன்னைக்கு சுயமா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டு இருக்கிறேன். ஏன் நான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய போகாதீங்க. இந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருங்க. இந்த குழுவுக்குள்ள இருங்க. வெளிய போயிறாதீங்க. கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையில்லாத கேள்விகள பதிவு பண்ணாதீங்க. நெறைய யூடியூப்
பல யூடியூப் வச்சிருக்காரு, நிறைய பதிவுகளை போட்டிருக்காரு. அதையெல்லாம் எடுத்து பாருங்க. புதுசா வர்றவங்க, புதுசு பழசுன்னு ஒன்றும் சொல்லலை, நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், அதனால நாங்கள் பழசு, நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, நீங்க புதுசா வந்தவங்க சொல்றேன். சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் எடுத்து கேளுங்க. யூடியூப்ல போங்க, ஐயா என்ன சொல்லியிருக்காரு, புட்டு புட்டு வச்சிருப்பாருங்க. எந்த சித்தனும் இந்த மாதிரி ஓப்பனா பேசுனது கிடையாது. அருமையா கொடுத்தார், சாதாரண தமிழ் ஸ்லாங்ல பொறாமையிலிருந்து எல்லாம் கிளீனா சொல்லியிருப்பார், யாரும் சொல்ல மாட்டார். சரி, இந்த நிகழ்வுக்கு வந்துடுறேன். போறேன், கோயம்புத்தூர் போறேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, என்னால முடிஞ்சது பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு ஓஞ்சிருச்சுப்பா அப்படின்னு அம்மா சொல்ற கேட்ட அன்னைக்கு தான் கேட்டிருக்கேன், அப்படி கேட்கல. அப்ப எனக்கு என்னன்னா, இதோட என் உயிர் மாய்ச்சிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அன்னைக்கு அந்த அறிவு தான், வேற ஒன்றும் அறிவு கிடையாது. சரிம்மா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். தத்தி தத்தி நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரேன். கையில ஒரு பேக்கு, ஒரு சூட்கேஸ். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, விவசாய குடும்பம், எல்லாம் மாடுல வச்சிருக்கோம், எல்லாம் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அக்கா அன்னைக்கு பிஏ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க நல்லபடியா காலேஜ் போகணும், எத்தனையோ பிரச்சனைகள், அதையும் தாண்டி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம போறோம், திருப்பதி போயிட்டு போலாம். நான் ஏன் ஒருத்தல ஆன்மீகத்தை பத்தி, சில கோயிலை பத்தி சொல்றேன்னா காரணம் இருக்கு. அது ஏன் எப்படி நிகழ்வு நடந்தது எனக்கு தெரியாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது அப்பாற்பட்டது. நம்ம இறை தத்துவத்தில் இருக்கிறோம், இறை நிலையில் இருக்கிறோம். சிலது ஏத்துக்குத்தான் வேணும், ஏத்துக்காம இருக்க முடியாது. திருப்பதி நோக்கி போலாம். என்னப்பா நீ இப்படி போய் சேர்றதுக்கே 3 நாள் ஆகும், வலி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, அங்கே ஏதாவது போய் வைத்தியம் பார்க்கலாம்ப்பா, இந்த வலியோட எப்படி இருப்ப, இல்லம்மா போலாம். அப்பெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா, காலையில வலது தொடையில ஒரு பென்சிலின் இன்ஜெக்ஷன், இடது தொடையில ஈவினிங் ஆன ஒரு பென்சில் இன்ஜெக்ஷன். எங்க அம்மா நர்ஸ் ஆயிட்டாங்க, அவங்களே அந்த காலத்துல அவங்களே சிரிஞ்சை வாங்கி, மருந்தை வாங்கி பேக்கேஜா பெட்டியா வச்சிருப்பாங்க. டெய்லி ஒரு மருந்து எடுத்து இன்ஜெக்ஷன் அவங்க பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் போலான்ட்டு வேலூர்ல பயணம், வேணுண்டா திருப்பதி போகிறோம். போகும்போது அலிப்பெரிம்பா, நான் அந்த தெலுங்கு ஸ்லாங்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்களாம் தெலுங்கு வகையில் பிறந்து வந்தவங்க. அம்மா அடிவாரம் வந்துருச்சு, இறங்கிடலாம். என்னடா பார்த்தா இப்போ அடிவாரமெல்லாம் வேண்டாம், மேலே மலைக்கு போயிடலாம். இல்லைம்மா நீ இறங்குன்னு சொல்லி அந்த கண்டக்டர் சத்தம் போட்டு நான் இறங்குறேன்னு சொல்லி இறங்கிட்டோம். இன்னைக்கு சாதாரணமாக நடந்தால் கூட 3-4.5 மணி நேரம் நடந்தால் தான் அந்த ஏழுமலையான அந்த கோயிலுக்கு போய் சேர முடியும். மலை மேலே 4200 படிக்கட்டுகள் இருக்கும், 3300 படிக்கட்டுகள் இருக்கும், 11 கிலோமீட்டர் இறங்கிட்டோம். இறங்கி தத்தி தத்தி அந்த அடிவாரம் போய் இந்த மலை ஏறுறேன். இந்த அம்மா ஓன்னு அழுகுது, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ற, நம்ம வீடு போய் சேரலாம், நிறைய வேலை இருக்குப்பா, வாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் என்ன ஒரே ஒரு முறை இந்த இதில் போய் வந்துடுறேன். எப்படி வருது, ஒரு நொண்டிட்டுங்க, ஒரு கால், எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய புரிதல் அவ்வளவுதான். அன்னைக்கு இப்படி குதிரை போட்டு ஒரு கல்பூரம் வாங்கி அங்க பத்த வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி ஏறுறேன். எங்க அம்மா ஒரு பேக்கை தூக்கிட்டு வர்றாங்க, நடக்க முடியாம நடந்து போறோம். ஒரு நாள் ஃபுல்லா நடந்துருப்போம். ஒவ்வொரு படியிலையும் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன்ட்டேன். 10 படி ஏறினா ஒரு ஒரு 20 நிமிஷமா நான் ரெஸ்ட் எடுக்கணும். தவி தவி போறேங்க. எனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, நீ உண்மையிலேயே கடவுளா இருந்தால், நீ உண்மையிலேயே இங்க பெருமாளா இருந்தா, இத்தனை கோடி பேர் மக்கள் வர்றாங்க, ஏன் என்ன உன்னால காப்பாற்ற முடியாது? நான் இந்த மலை உச்சி அடைஞ்சு நான் ஊர் திரும்புறதுக்குள்ள நான் ஒன்னா இறந்துடணும், இல்ல நான் சரியாயிரும். இதை தவிர என் மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. எங்க அம்மா நீ என்னமோ பேசிக்கிட்டே வர்றாங்க, நான் எதுவுமே கேட்கல. எனக்கு உள்ளா இருந்து கெஸ் வாங்குது, வேர்க்குது, நடக்க முடியல, தவழ்ந்து போயிட்டு இருக்கேன். அது அழுதுகிட்டே வருது பின்னாடி, எங்க அம்மா பெத்த தாய், அதோட வேதனை அதுக்கு தானே தெரியும். அது எனக்கு கீழே விட்டே பார்க்காது, கையில தரையிலே விடாது. அந்த மாதிரி அம்மா அழுகாம இருக்குவாங்க. இது உள்ளா இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ 2 நாள் இருந்து சுத்தி தரிசனம் மட்டும் கீழே வந்தேன் சார். இட்ஸ் பெரிய மிராக்கிள். அது தெய்வம் பண்ணுச்சோ இல்ல அங்க இருக்கிற அலைகள் பண்ணுச்சோ எது பண்ணுச்சோ தெரியாது. விடுதலை குறுக்கிடுகிறதுக்கு மன்னிக்கணும், ஐயா வந்துட்டாங்க. மன்னிக்கிறேன் சார், ஐயா வந்துட்டாங்க. கூட பரிமாறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
என்னுடைய கதையை கேட்டமைக்கு ரொம்ப நன்றி. ஐயா சிறப்புரைக்கார். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தர்மத்தை பேசிட்டு இருக்கோம், தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். வள்ளல் பெருமான் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அன்னதானம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம செய்யக்கூடாதுன்றத மறைமுகமா சொல்றாரு. அன்னதானம் யார் செய்யணும் அப்படின்னா, எதுவுமே கொடுக்க வழி இல்லாதவங்க தான் அன்னதானம் பண்ணணும். எதுவுமே வழி இல்லை, பிச்சைக்காரன் கூட பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தர்மம் யாரெல்லாம் பண்ணணும்? எல்லாருமே பண்ணணும். பூமியில பிறந்தவங்க எல்லாருமே பண்ணணும். தர்மம் பண்ணாம இருக்கவே கூடாது. தர்மமே பண்ணா தானமாவது பண்ணுன்றார். தர்மம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தர்மத்துக்கு அடுத்து தான் தானம். இந்த தானம் தான் இப்ப பண்ணுங்கன்னு சொல்றாரு. தர்மமாவது பண்ண முடியலன்னா கூட சரி பரவாயில்ல விட்டுட்டு தானமாவது பண்ணு. அந்த தானமாவது பண்ணுன்னு சொல்றாரு. அவர் என்ன கான்செப்ட் சொல்றான்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில பிறந்தா எல்லாருமே கம்பல்சரியா தர்மம் பண்ணியே ஆகணும். அது மஸ்ட். அதை எஸ்கேப் பார்க்க முடியாது. இறைவனுடைய அரசாங்கத்துக்கு, தெய்வத்தினுடைய அரசாங்கத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய வருமான வரி அது. பிச்சைக்காரனு கூட வருமானம் வருது. பிச்சைக்காரனு கூட வருமானம் வருது. அம்பானிக்கும் வருது, அதானிக்கும் வருது, எல்லாருக்குமே தான் வருது. அவன் வருமானத்துக்கு மாதிரி அவன் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணியே ஆகணும். பிச்சைக்காரன் கூட பண்ணணும். பட் மக்களுடைய அரசாங்கத்தை இத்தனை லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானக்கிறவங்க தான் இன்கம் டேக்ஸ் பண்ணணும். மக்களுடைய அரசாங்கத்துல இவ்வளவு வருமானத்துக்கு மேல இருக்கிறவங்க தான் இன்கம் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல என்ன லிமிட் எனக்கு சரியா தெரியல. 5 lakhs ஏதோ இருந்தது. அப்ப 5 lakhs ஏதோ இருந்தது. அப்புறம் விமனுக்கு 10 lakhs வரைக்கும் ஏதோ நினைக்கிறேன். எனக்கு அப்பப்போ மாறுவேன்னா எனக்கு தெரியல, அதை பத்தி அவ்வளோவா தெரியல, ஐடியா இல்லை. ஸோ இவ்வளவு வருமானம் இருந்தா ஆண்கள் இன்கம் டேக்ஸ் கட்டியே ஆகணும். பெண்களுக்கு கொஞ்சம் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு மேலே இருக்குமானு இருந்தா இன்கம் டேக்ஸ் கட்டணும். இது இந்திய நாட்டில் இந்த அரசாங்கம் வச்சுக்கோ, ஒரு நாட்டில் ஒரு சட்டம் வச்சுக்கோ. பட் இறைவனுடைய அரசாங்கத்துல பூமியில பிறந்தாலே 2 விஷயம் கம்பல்சரி. இந்த பூமியில பிறந்தாலே, ஒரு மனிதனா பிறந்தாலே 2 விஷயம் கம்பல்சரி. ஒண்ணு, தர்மம் பண்ணியே ஆகணும். தர்மமே பண்ணலை அப்படின்னா கூட தானமா பண்ணணும். இது பண்ணலைன்னா அது வேற மாதிரி தான் போகும். ஒண்ணு. 2வது, ஒரு உயிரை இன்னொரு உயிருக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். ஒரு தந்தையாகவோ தாயாகவோ இருக்கணும். நம்ம பூமிக்கு பிறந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு உயிரை நம்ம உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை கொடுக்கணும். அது விலங்குகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஒரு ஆணும் ஒரு தந்தையாக மாற வேண்டும், ஒரு பெண்ணும் ஒரு தாயாக மாற வேண்டும். ஒரு ஆணும் ஒரு தந்தையாக மாற வேண்டும், ஒரு பெண்ணும் ஒரு தாயாக மாற வேண்டும். அப்படின்னா என்ன? ஒரு உயிரை நீங்க உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தகுந்த நம்ம உடம்பு கொடுத்துருக்காரு தலைவன். அப்படிதான் கொடுத்துருக்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அறியாமையினால கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பிரம்மச்சாரியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பான கான்செப்ட்ல போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கூடாது, பிரம்மச்சாரிணியாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தப்பான கான்செப்ட் பெண்களும் போறாங்க, ஆண்களும் போறாங்க. இது நிறைய தப்புகள் நடக்குது, பிரச்சனைக்கு வருது. பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. பப்ளிக் போகிறது சொல்லவும் முடியாது. நிறைய நடக்குது. பப்ளிக் போகிறது நம்ம ஓப்பனாக டிபேட் பண்ண முடியாது, பேச முடியாது. நிறைய நடக்குது. பட் சித்தர்கள் தெளிவாக சொல்றாங்க, அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை. எல்லா சித்தர்களும் திருமணமாகி மனைவி மக்களோட வாழ்ந்தவங்க தான். எல்லா சித்தர்களும், எந்த சித்தர்களும் பேச்சலராக கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலான்றது கிடையாது. பெண் சித்தர்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்காங்க, நிறைய பேர் தெரியும். பட் பெண் சித்தர்களும் இருக்காங்க, நிறைய பேர் தெரியாது. பெண் சித்தர்களும் இருக்கிறாங்க, அவங்களும் குடும்பத்தோட கணவனோட வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பெண் சித்தர்கள் இருக்காங்க. பட் அவங்களும் குடும்பத்தோட கணவனோட பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான். ஸோ பிரம்மச்சரியம் அப்படின்றது இறைவனுடைய படைப்புக்கு எதிரானது. அப்போ
கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். ஆனா அந்த கடவுளை வந்து வழிபடணும், அதுக்காக நம்ம பிரம்மச்சாரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆணுக்கு ஆண் உறுப்பு தேவையில்லை, ஒரு பெண்ணுக்கு மாறுபக்கமும் பெண் உறுப்பும் தேவையில்லை. அப்போதான் கடவுள் அடைகிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண் உறுப்பை கடவுள் படைக்கிறார்? ஏன் பெண்களுக்கு மார்பகத்தையும் பெண் உறுப்பையும் படைக்கிறார்? தேவையில்லையே, அது இல்லாம படைச்சிருக்கலாம். ஏன் படைக்கிறார்? கண்டிப்பா ஒரு உயிரை இன்னொரு உயிராக மாற்றி கொடுத்தே ஆகணும். ஒரு ஆணும் கண்டிப்பாக தந்தையாக மாற வேண்டும், ஒரு பெண்ணும் தாயாக மாற வேண்டும். இப்ப இது மாறல, இது பிரச்சனை வருதுன்னா அது எதை காட்டுகிறது? ஒரு கடுமையான தோஷத்தை காட்டுகிறது. கடுமையான தோஷம், அது சரி பண்ணணும்னு அர்த்தம், அதை சரி பண்ணணும்னு அர்த்தம். அப்ப இந்த ஜனத்து எனக்கு குழந்தை இல்லை சார், ஓகே, இந்த ஜனத்துல குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு சார், ஆகல சார் அப்படின்னா அது என்ன? நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, பாஸ்ட் லைஃப்ல தப்பு பண்ணிருக்கீங்க, அது கடுமையான தோஷமாக இருக்கிறது, அதை சரி பண்ணிக்கன்னு இறைவன் கொடுக்குற சிக்னல் அது, சிக்னல் அது. அதை பார்க்கணும், அதை பார்த்து சரி பண்ணணும். அதுக்காக கொடுக்குற இறைவன் கொடுக்குற சிக்னல் கண்டுக்கிறது. குழந்தை இல்லையா, சரி ஓகே பரவாயில்ல, அப்படி போயிடும். இது கிடையாது. நம்ம பார்க்கணும் ஜாதகத்தை அரஸ்கோப்ல பார்த்தா என்ன பிளாக்கேஜ், இவை எதனால, எந்த தோஷத்தால, என்ன பாவம் நம்ம பண்ணோம், என்ன கர்மா பண்ணோம், ஆனா இது இப்படி இருக்குன்னு சொல்லிடுது. சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஆண் குழந்தையும் பெற்கணும், பெண் குழந்தையும் பெற்கணும். ஒரு ஆணும் இருக்கணும், பெண் இருக்கணும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். ஒருவனுக்கு ஆண் குழந்தைகளே இருக்குனாலும் அதுவும் தோஷத்தை தான் காட்டுகிறது, ஒருவருக்கு பெண் குழந்தைகளே இருக்குனாலும் அது தோஷத்தை தான் காட்டுகிறது. ஆண் குழந்தைகள் என்ன பண்றாங்க, நமக்கு வந்து என்ன வரதட்சணை கொடுக்குற செலவெல்லாம் கிடையாது, ஆம்பளை பிள்ளைங்களா வந்துச்சின்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க. பெண் குழந்தைகள் வந்து அது என்ன செலவு, கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பேர் ஃபீல் பண்றாங்க, சில பேர் ஃபீல் பண்றாங்க. சவுத் சைடில் ஏதோ கல்வி பருவத்து குழந்தை கொண்டுடுறாங்க, பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு செலவு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க, அப்படிலாம் இருக்கு. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு, பெண் குழந்தைங்க பிறந்தா மகாலட்சுமியே பிறந்திருக்கு, மகாலட்சுமி பிறந்திருக்கு ஒரு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி பிறந்திருக்குப்பா, 2 பொண்ணுங்களா 3 பொண்ணுங்களா, 3 மகாலட்சுமி பிறந்திருக்காங்க, 2 மகாலட்சுமி பிறந்திருக்காங்க, சரி ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையான அப்ரோச் அது. பட் எது எப்படி இருந்தாலும் ஆண் குழந்தைகளே பிறந்தாலுமே தவறுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது, பெண் குழந்தை பிறந்தாலும் தவறுன்னு சொல்லுகிறது. அதுவும் ஏதோ தோஷத்தை காட்டுகிறது. அப்ப இந்த லைஃப்ல என்ன பண்ணும், நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், அப்ப சரி பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தா தட் இஸ் கரெக்ட், அது கரெக்ட். அப்போ இயற்கை எப்படியெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. ஆண் குழந்தையே இருந்தாலும் தவறு, எங்க தோஷம் இருக்கு இடிக்குது பாருங்க, சரி பண்ணுங்கன்னா. பெண் குழந்தைகளே இருந்தாலும் தோஷம் தவறு, எங்கே பாருங்க, இங்கே சரி பண்ணணும், பண்ணிக்கிட்டு தான் வரங்க. ஒரு ஸ்கூலுக்கு போறோம், எதுக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம், எதுக்கு போறோம், படிக்கிறது தான் போறோம். அறியாமையில போறோம், அறிந்து வரோம், வெளியே வரணும். அறியாமையிலிருந்து அறிவுக்கு வரணும். அப்போ இந்த தோஷம் கர்மாலாம் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணிட்டு சரி பண்றதுக்காக தான் வாய்ப்பு கொடுக்குறது. நம்ம சரி பண்ணாம இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த பிறகு போயிட்டு இருக்க கூடாது. நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம், இதை விட்டு கண்டுக்கிறதுல அப்படியே போயிட்டு அடுத்த பிறகு போயிட்டே இருக்கு, பிறகு மேற்பிறகு போயிட்டே இருக்கு. ஏன் அடுத்த பிறகு போகணும், இது இங்கே ஸ்டாப் பண்ணுமே, அந்த தாட்டே வராது. ஸோ தானம் தர்மம் பண்ணணும். எப்படி ஒரு குழந்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறதோ அதே மாதிரி தானம் தர்மம் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. இந்த தானம் தர்மம் பண்ணுங்க இந்த கடமை அப்படின்னு சொன்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் தானமாவது பண்ணு, தர்மம் பண்ணலன்னா கூட தானமா பண்ணு, தானத்துக்கு அன்னதானமாவது பண்ணு. அப்போ உலகத்துல எல்லாருமே சாப்பிடுவான், பிச்சைக்காரன் கூட சாப்பிடுவான், பிச்சை எடுத்தாலும் சாப்பிடுவான் இல்லையா, பிச்சை எடுத்தாலும் சாப்பிடுவான். அந்த பிச்சை எடுத்து சாப்பிடானே அந்த சாப்பாடு கூட அது கூட வக்கில்லாத எவனா இருப்பான், அவனுக்கு கொடு. அதுக்கு அந்த சாப்பாடு கடை கூட வக்கி இல்லாம வாய்ப்பு இல்லாம கட்டப்படுற ஒரு ஆத்மா இருக்கும், அவனுக்கு நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி, அதான் அன்னதானம். வரலாறு மறைமுகமா சொல்றாரு. ஆனா கோட்டீஸ்வரனும் அன்னதானம் தான் பண்றான், மல்டி மில்லியனும் அன்னதானம் பண்றான், 1000 தரம் சொத்துக்கும் அன்னதானம் பண்றான். அவங்க எல்லாம் அன்னதானம் பண்ண தேவையில்லை, அவங்க பண்ண வேண்டிய தானம் வேற. இல்லாதவன் பண்றான்னா அவன் அன்னதானம் பண்றான். அந்த அன்னதானத்தை வச்சுட்டு நானும் அன்னதானம் பண்றேன், எல்லா பணம் வசதி செல்வாக்கு எல்லாமே இருக்கிறவனும் அன்னதானம் பண்றான். தெரியல, புரியல. அது யாரும் வள்ளலாரும் ஒரு லெவலா சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்கு மேல சொல்ல. அது ஏன் சொல்ல, அவர் தெரியாதா என்ன, அவர் இறைவன் அவர் தெரியாதா என்ன, கடவுளுடைய மறு சொரூபம் அது, கடவுள் மறு அவர் தெரியாதா என்ன, எல்லாம் தெரியும். இந்த லெவலுக்கு இது போதும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த லெவலுக்கு யாராவது வருவாங்க சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கோ, அப்பப்ப அடுத்த லெவலுக்கு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, அடுத்த லெவலுக்கு வாழ்ந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவு அவருக்கு தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த லெவலுக்கு 3 ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவுதான், இந்த ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவுதான் சொல்லணும், பார்த்துக்கோன்னு போயிட்டாரு. அப்போ அவருக்கு தெரியல,
தெரியும் இந்த லெவலுக்கு இது போதும் சொல்லிட்டு. இப்ப அன்னதானம் யார் பண்ணணும்? வக்கு இல்லாதவன், வகை இல்லாதவன், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவனே கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தான் அன்னதானம் பண்ணணும். வறுமையில இருக்கிறவன் பண்ணணும், வசதி இல்லாதவன் பண்ணணும். அவன் ஏதாவது ஒரு வேலை சாப்பிடுவானா இல்லையா? சாப்பிடாம யாரும் உயிர் வாழ முடியாது, யாருமே உயிர் வாழ முடியாது. சித்தர்கள், யோகிகள், முனிகள் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ரேரா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும் அவசியம் கிடையாது, ரொம்ப ரேரா சாப்பிடுவாங்க. யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க, பசிக்குன்னு கேட்க மாட்டாங்க. நம்மளோட ஹெல்த்தியா இருப்பாங்க அவங்க. நம்ம 2 வேளை 3 வேளை கரெக்டா வகை வெரைட்டியா மாடர்ன் சயின்டிஸ்ட் என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்களோ, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் ஏலேருந்து Z வரைக்கும் என்னென்ன பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாம் பார்த்தாலும் நோயார். அவங்க எதுவுமே இல்லை, ஏதோ கொடுக்குறது வாங்கி சாப்பிடுவாங்க, கெட்டு போன கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுவாங்க சித்தர்கள். அங்கங்கே சில ஏரியாவில் பார்க்குறேன், எனக்கு தெரியும், அவங்க சித்தர்கள் தெரியும். சாதாரணமாக என்ன அவன் லூஸ், அவன் கெட்டு போன சாப்பாடு ஒருத்தன் கொடுக்குறான் வேணும்னே. அவர் தான் பிச்சைக்கார பையன், அவனுக்கு போய் என்ன ஏதோ கொடு, கெட்டு போன சாப்பிட மீண்டுக்குதா கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஒருத்தன். நானும் பார்க்குறேன், அது அழகா வாங்குறாரு, சாப்பிட்றாரு, அவருக்கு ஒன்றும் பண்ணலை. ஆனா கொடுத்தானே அவன் வயிறு கலக்கி பேதி ஆகுது அடுத்த 24 hours. அது நான் கிளைவான்ஸ்ல பார்த்தேன். கொடுத்தான் பார்த்தீங்களா, இந்த கெட்டு போன சாப்பாடு தெரிஞ்சு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு நெக்ஸ்ட் 24 hours கிளைவான்ஸ் பேதி ஆகுது. பார்த்தேன் திருப்பணம் கொண்டிருக்கிறேன். ஸ்டார்ட் அந்த கோயிலுக்கு போகும்போது வேற ஒரு பர்பஸ்க்காக போயிருந்தோம். அப்போ போகும்போது அந்த சாலை ஓரத்தில் இருக்கிறாரு, அவர் சித்தார்னு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்க பார்வையில் பிச்சைக்காரு. ஒருத்தன் கொடுக்குறான் வந்து, கெட்டு போன சாப்பாடு இந்த பாரு, அங்கே ஒரு பரதேசி, இந்த வேர்டை யூஸ் பண்ணுறான். அந்த பரதேசி அங்கே உட்காந்து அந்த சாப்பாடு போடுன்றான், இந்த வேர்டை யூஸ் பண்ணுறான், பரதேசின்றான். கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்றான். அவன் கொண்டு போய் அந்த 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 ஓனருடைய கார் டிரைவர் கொண்டு போய் கொடுக்குறான். அவனுக்கு கொடுக்குறான், அவர் சாப்பிட்றாரு, வாங்கி சாப்பிட்றாரு. அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா இருக்கிறாரு. அடுத்த 24 hours கிளைவான்ஸில் பார்க்குறேன், வயிறு கலைக்கு பேதி ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் செலைன் போடுறான். பேதி ஆகுது, ரொம்ப பேதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி செலைன் போட்டு ஏற்றுறான். தப்பு. கெட்டு போன சாப்பாடு கொடுக்கக்கூடாது. கெட்டு போன சாப்பாடு யாருக்குமே கொடுக்கக்கூடாது. சாப்பாடு எப்படி கொடுக்கணும்? கெட்டு போனது கொடுக்கக்கூடாது. நாம் என்ன சாப்பிட்றோமோ அந்த ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும். அன்னதானம் கூட நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் சாப்பிட்றோமோ அந்த ஸ்டாண்டர்டை கொடுக்கணும். கெட்டு போன சாதம் தனியாக எடுத்து போட்டுணும். கெட்டு போன சாதத்தை கொடுக்குறான். யாரு கொடுக்குறான்? ஒரு மிகப்பெரிய சித்தர் கொடுக்குறான், பரதேசி சொல்லி கொடுக்குறான். அந்த சித்தர்ன்ற எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியல. அதை யாரோ ரோட்ல பரதேசி அந்த கூட்டுறான்றான். இது உண்மையில நடந்த விஷயம். ஒரு 20 years பேக் திருப்பரங்குன்றத்தில் வேற ஒரு பர்பஸ்க்காக போயிருந்த போது இது நடந்தது. இப்போ அன்னதானம் கொடுக்குறதும் ஏதோ ஒன்று கொடுக்கக்கூடாது. நம்ம இதில் நல்ல ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும். மீண்டு போனது, கெட்டு போனது அப்படின்னா கொடுக்கக்கூடாது. தப்பு. அது எச்சில் பண்ணது அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எச்சில் பண்ணது, மீண்டு போனது அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அது மீண்டு போன கொடுக்கணும், ரைட், அது கூட ஓகே, பரவாயில்ல. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? கடவுளுடைய படைப்பில் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த உணவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த உணவு வேஸ்ட் ஆனாலும் அது நமக்கு கடுமையான தோஷங்களை கொடுக்கும். அதான் திருவள்ளுவர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு சாதம் இறங்கினா வாசுகியை கூப்பிட்டு ஒரு ஊசி எடுத்து அந்த அந்த அன்னத்தை சொட்டு அரைச்சி சாப்பிடுவாராம். திருவள்ளுவருடைய வரலாறு. சாதம் இறஞ்சி போச்சு, சிந்தி போச்சு, தூக்கி போட்டுருவோம். அவர் வாசுகியமாக கூப்பிட்டு ஒரு ஊசி கொடுமான்னு ஊசி வாங்கி அதை குத்தி அதை வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டாராம். உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரையும் செய்யாதீர்கள். இஸ்லாம். உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரையும் செய்யாதீர்கள். இஸ்லாம் சொல்லுது. எல்லா மதங்களுமே சொல்லுது, ஒரு விதமா சொல்றாங்க. எதையும் நாம வேஸ்ட் பண்றோமோ அதையும் நம்ம சாப்பிட முடியாம டிவைன் பண்ணிடும். புரிஞ்சுக்கோங்க, மைண்ட் வச்சுக்கோங்க. எந்த பொருளை நாம் வேஸ்ட் பண்றோமோ அந்த பொருளை நாம் பின்வரும் காலங்களில் சாப்பிட முடியாத மாதிரி பண்ணி விட்டுரும். இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஒண்ணு கிடைக்காத மாதிரி பண்ணி விட்டுரும், இல்லை கிடைச்சாலும் அது நம்மளால சாப்பிட முடியும். கண்ணு முன்னால இருக்கும், சாப்பிட முடியாது. வயிறு வாந்தி வருது, சாப்பிட முடியல, ஜீரணமாக மாட்டேங்குது, முன்னால இருக்கு, சாப்பிடணும் போல தோணுது, ஆனால் சாப்பிட முடியல, அது மாதிரி பண்ணி விட்டுரும். நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க. அது இந்த காலத்துல நிறைய வேஸ்ட் பண்றாங்க. நீங்க அன்னதானம் பண்ற இடத்துல போய் பாருங்க, எவ்வளவு சாதங்கள் வேஸ்டா இருக்கு, எவ்வளவு எல்லாம் வேஸ்டா இருக்கு. பாவத்தை சம்பாதிச்சுக்கிறோம். அந்த 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 ஒரு நெல்மணியை, அந்த ஒரு உணவை உருவாக்கி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க.
அந்த அந்த உழவர்கள் வந்து அந்த சேத்துல சகதியில போய் வச்சு பயிர் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது தொழிலாக தான் பண்றாங்க, அது வேற. பட் அங்கிருந்து உங்ககிட்ட அந்த சாப்பாடா வர வரைக்கும் எத்தனை பேர் கை மாறி வருது பாருங்க. அன்னம் அடிப்படை தேவை. அந்த அன்னத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அது இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க, தெரியல அவங்களுக்கு. நாம வேஸ்ட் பண்ணுகின்ற ஒரு கவலத்துக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும் இறைவனுக்கு. நம்ம வேஸ்ட் பண்றோமே, தூக்கி போடுறோமே, அது ஒரு கவலத்துக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த மேரேஜஸ் எல்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. அப்படியே துமுட்டு போறாங்க, அப்படியே துமுட்டு போறாங்க. என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடணும், என்ன வேணுமோ அதை வாங்கக்கூடாது, வேண்டாம்னு சொல்லிடணும். அது யாருக்காவது கொடுப்பாங்க, யாராவது சாப்பிடும், இன்னொரு உயிருக்கு அது போகும். அதை எடுத்து குப்பையில போட்டது என்ன பிரயோஜனம்? மேரேஜ் ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் பாக்குறாங்க, அப்படியே சாப்பிட்றாங்க, கொஞ்சம் சாப்பிட்றாங்க, அப்படியே முட்டு, அப்படியே சாப்பிட்றாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு முட்டு போறாங்க, அப்படியே முட்டு போயிடுறாங்க. எவ்வளவு வேஸ்ட் ஆகுது, பாதி முக்கால்வாசி வேஸ்ட் பண்றாங்க. திமிரு, பணத்திமிரு, பணம் இருக்குன்ற திமிரு. நாளைக்கு அது சாப்பிட முடியாம பண்ணி விட்டுருவோம் இறைவன். கடைசி காலத்துல சாப்பிட முடியாது, டியூப்ல சாப்பாடு போகணும், டியூப்ல தான் சாப்பாடு போகும். அது உணவு, அதாவது ருசிச்சு சாப்பிட முடியாது. டியூப்ல சாப்பாடு போனா எப்படி டேஸ்ட் தெரியும்? வாய் வழியா போகும்போது அதை டேஸ்ட் பண்றோம், என்ஜாய் பண்றோம். அந்த நாக்குல படும்பொழுது அது இருக்கிற அந்த சுவை வந்து நாக்கு நரம்புகள் மூலமாக எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸ், நாளமில்லா நட்சத்திரங்களுக்கு போகுது, நரம்புகளுக்கு போகுது, ரத்தத்துக்கு போகுது. நாக்கிலேயே பாதி டைஜஷன் முடிஞ்சு போயிடுது, மிச்சம் பாதி டைஜஷன் தான் உள்ள. அப்ப நாக்கு வழியா வாய் வழியா சடைவா மிக்ஸ் பண்ணி அந்த உமிழ்நீர் சடை பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் அது மருந்தாக மாறுகிறது. டியூப்ல போட்டு சாப்பிட்றாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். கடைசி காலத்துல சாப்பாடு உள்ள கொடுக்க முடியாது, இல்ல கேன்சர் இருந்துச்சு, சாப்பாடு உள்ள போக முடியாது, வயிறு கட் பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, டியூப்ல சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப கொடுமை. நிறைய செவி கர்மா பண்ணிக்காங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியாது. ஆனா டியூப்ல சாப்பாடு போச்சுன்னா அது மகா கொடுமை. அது உணவையும் ரொம்ப காலப்படுத்திருக்காங்க, உணவையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிருக்காங்க அர்த்தம். பல்வேறு தீய கர்மாக்களுடைய தொகுப்பு தான் டியூப்ல சாப்பாடு பண்ணுறேன்றது. இவங்கெல்லாம் நிறைய குற்றங்கள், பேட் கர்மாஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாம டியூப்ல போயிட்டு இருக்கு சாப்பாடு. தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அன்னதானம் அப்படின்றது வந்து எல்லா நிலைமையிலையும் ரொம்ப முடியாத கண்டிஷன்ல வேற வழியே இல்லாத பண்றதுக்கு தான் அன்னதானம். எல்லாரும் பணக்காரங்க, பண வசதி இருக்கவும் பண்றதுக்கு அன்னதானம் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, நோகாத நோம்பு கும்புறது, ரொம்ப செலவே கம்மியா இருக்குது, அன்னதானம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தானம் செய்யணுமோ அதை செய்யணும். வழியே இல்லாதவன் பண்றான்னா எல்லாரும் அதே தானமா? அப்ப நாம நம்மளை தாங்க காய்ச்சிக்கிறோம், அது பண்ணிக்கிறோம். தானம் தர்மம்ன்ற ஒரு விஷயம் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நாம தானம் பண்ணணும், தர்மம் பண்ணனாலும் நம்முடைய கர்மாவை அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கர்மாவை அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். என்ன கர்மாவை? பேட் கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், குட் கர்மையும் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு குட் கர்மா போகுதுன்னா அது நமக்கு குட் கர்மா. நம்ம கிட்ட இருந்து ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், போகுது, குட் கர்மா போகுதுன்னா அது நமக்கு குட் கர்மா. நம்ம கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பேட் கர்மா போகுதுன்னா அது நமக்கு நெகட்டிவ் கர்மா. அதை புரிஞ்சுக்கோங்க, அது நமக்கு நெகட்டிவ் கர்மா. அது பல வகையில் நம்முடைய வாழ்க்கையில தாக்கங்களை கொடுக்கும், பல்வேறு தாக்கங்களை கொடுக்கும். வந்ததும் சொல்லிட்டு தாக்காது. ஆனா நமக்கு தெரியல, நீ இப்ப பண்ண அதனால தாக்குறேன், நீ இப்ப பண்ண தாக்குறேன்னு சொல்றது இல்லை, சைலண்டா சொல்றது, அது நமக்கு தெரியல. ஸோ அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்முடைய கர்மாவை நாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப நம்மளுடைய குட் கர்மா நம்மகிட்ட இருந்தால் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது புண்ணியம். நம்மகிட்ட இருக்கிற பேட் கர்மாவை நம்ம கொடுக்குறோம், அந்த பேட் கர்மா கொடுக்குறது தவறு. அதனாலதான் நம்ம கிறிஸ்டல் கூட நம்ம கிளன்சிங் பண்ணணும்னு ஏன் அடிக்கடி சொல்றோம். கிறிஸ்டல் கிளன்சிங் ஏன் பக்கா பண்ணணும்? அந்த பக்காவை பண்ணும் பொழுது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் கர்மாலாம் அதை இழுத்துக்குது. அந்த வாட்டரை சேஃபா யார் கால்படாட்டு டிஸ்போஸ் பண்ணணும். அல்லது சிங்க்ல, கிச்சனை தவிர மற்ற இடத்துல சிங்க்ல டிஸ்போஸ் பண்ணணும், டாய்லெட் டிஸ்போஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று யாரும் கால் மிதிப்படா டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்ல காரணம் என்னன்னா, நம்ம கர்மாவை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நம்ம கர்மா அடுத்தவங்க டிரான்ஸ்ஃபர், நமக்கு 1000 பிரச்சனை, 1000 கஷ்டம், நம்ம 1000 தப்பு பண்ணிப்போம், அது நமக்கு வருது. நம்ம பேட் கர்மா ரிலீஸ் பண்றோம். அது வந்து குடிக்கிற மாதிரி. அந்த அழுக்கு எங்க போனோம்? அந்த அழுக்கை வந்து கிச்சன்ல மட்டும் ஊற்றக்கூடாது. நம்ம வீட்டில் வேற எந்த சிங்க் இருந்தாலும் சிங்க்ல ஊற்றலாம், டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லை அட்லீஸ்ட் டாய்லெட்டையாவது ஊற்றிடலாம், பேசின்லையாவது ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். இல்லை ரெண்டுமே இல்லை சார், வேற இடத்துல இருக்கும், பப்ளிக் பிளேஸ் இருக்கும், எங்களுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா எங்கேயாவது யாராவது கால்படாத இடத்துல ஊற்றணும். யாராவது கால்பட்டு மிதிச்சாங்கன்னா இந்த நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா அவங்களுக்கு பாஸ் ஆகிடும். அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது.
அதனாலதான் அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்றேன். கால்பட இடத்துல போய் ஊத்துங்க. செடி மேல மரத்து மேல பூட்டிங்கன்னா மரம் பட்டுடும், அந்த மரமே பட்டுடும், அந்த செடி பட்டுடும். இப்போ நம்ம அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வச்சிருக்கோம், அந்த செடி மரம் ஓரளவுக்கு தான் தாங்கும், அதுக்கு மேல போச்சுன்னா பட்டுடும். ஆனால் செடி மரத்து மேல ஊத்தாதீங்க அப்படின்னு சொல்ற காரணம் வந்து அதுதான். பிகாஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கந்திஷ்டிலாம் சுட்டுவாங்க, பூசணிக்காயெல்லாம் வடிப்பாங்க. நான் பற்றி கிளாஸ்ல ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். இந்த அமாவாசைனா கந்திஷ்டி எல்லாம் போட்டு ரோட்ல போடுறது, அப்படி போட்டு பண்றது, அமரம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு பூசணிக்காயெல்லாம் மேலே ஏற்றி விழுந்து சென்னை போலீஸ் வந்து டிக்ளரேஷனே கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு இந்த அமாவாசை நாளில் ஆயுத பூஜை நாளில் இந்த வெண்பூசணிலாம் உடைக்காதீங்க, உடச்சி ரோட்ல போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணுது, கேட்குது. இந்த மாதிரிலாம் உடைக்காதீங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுது. டிராஃபிக் போலீஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பேப்பர்ல, இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கெல்லாம் வந்து பூசணிக்காய் போட்டு உடைக்காதீங்க, போட்டு உடச்சிட்டு நீங்க போயிடுறீங்க, என் கர்மா, என் தீய கர்மா போச்சு, என்னுடைய நெகட்டிவ் எல்லாம் போச்சு, தோஷம் போச்சு, போயிடுறீங்க. வர்றவன் டூ வீலர் காரங்களாம் நிறைய பேர் வந்து மேலே ஏற்றி ஸ்கிப் ஆகிக்கிற நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்க டேட்டா எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. எடுத்தா பார்த்தா இந்த மாதிரி அமாவாசை நாளில், இந்த மாதிரி ஆயுத பூஜை நாளில் இந்த மாதிரி இந்த பூசணிக்காய் மேலே ஏற்றி ஆக்சிடென்ட் ஆன கேஸ் நிறைய இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்கன்னு கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. பட் நம்மளும் கண்டுக்க மாட்டாங்க, தூக்கி போடுங்க, அது கிடக்குது போ, நான் நல்லா இருக்கணும், எவன் எக்கெடு கட்டு போடுவாங்க, எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா சரின்ட்டு நம்ம ஆளுங்க ஓட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆட்கள் சுயநலம் ஜாஸ்தி. அடக்கட்டும் போ, நான் நல்லா இருந்தா சரி, என் பொண்டாட்டி பண்ணுங்க, எவன் எக்கேடு எப்படி நாசம் பண்ண எனக்கு என்ன அப்படின்ட்டு இன்னைக்கும் பப்ளிக்கா லைட்ல போட்டு உடச்சி அமாவாசை அன்னைக்கு பாருங்க நடக்க முடியாது. ஒரு டூ வீலர் போனா ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும், நடந்து போறதுனா பரவாயில்ல, அது நிறைய பேர் தெரியாது. அதை போட்டு உடைச்சிட்டு அதை யாராவது கிராஸ் பண்ணி போனாங்கன்னா, தாண்டினாங்கன்னா அந்த நெகட்டிவ் நமக்கு வரும். நடந்து போகும்போது கூட அதை கிராஸ் பண்ண நெகட்டிவ் நமக்கு வரும். இப்போ அந்த டூ வீலர் போச்சுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டா தப்பிச்சான், இல்லைன்னா விழுந்தான். ஃபோர் வீலர், காரு, வேற வேற ட்ரக்கு, பஸ் இந்த மாதிரி ஏதாவது போனா கூட அதை தாண்டோம்னா அதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி நேரம் யாரு அதை கிராஸ் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் பாதிக்கும். இதுதான் உண்மை. இது நேரத்தை தெரியாது, அது உடைச்சு போட்டுடுறாங்க. தென் அதுக்கு பிறகு அதை பற்றி யார் கிராஸ் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். அப்போ அந்த காலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம திசை சுத்தினா கூட நான் பார்த்துருக்கேன், அது யாரும் கால் மிதிக்கப்படாத இடத்துல போய் தான் போட்டு வருவாங்க, யாரும் கால் மிதிக்கப்படாது. ஆனால் நிறைய பேர் வீட்டு முன்னாடி அப்படியே போட்டு போயிடுவாங்க, நம்ம வீட்டில் கூட அம்மா வந்து எவ்ரி டியூஸ்டேன்னு நினைக்கிறேன், டியூஸ்டே இந்த மாதிரி நல்ல டிஷ் சுற்றி போடுவாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அப்பா, அம்மா, நானு, சிஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு டிஷ் சுற்றுவாங்க. சுற்றிதான் சுற்றிட்டு கடைசியில் அவங்களுக்கு அவங்களே சுற்றிக்க சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க, நீங்க சுற்றிக்கமா அப்படிங்க, சுற்றிட்டு அந்த டிஷ்டியை யாரு கால்படாத இடத்துல போய் போட்டு வருவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன், நல்லா கவர்மெண்ட் யார் கால்படாத தான் போடுவாங்க. ஆனால் அதே மற்ற அவங்க வீட்டு முன்னாடியே போட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டு முன்னாடியே எல்லாம் டிஷ் சுற்றுவாங்க, பண்ணுவாங்க. அதான் அந்த ஆழமெல்லாம் கரைப்பாங்க, சுற்றுவாங்க, எல்லாம் கரைச்சி சுற்றிட்டு அவங்க வீட்டு முன்னாடியே போட்டு போயிடுவாங்க எல்லாரும். நம்ம வீட்டில் மட்டும் அம்மா வந்து அது யாருக்காரும் படாத மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமா போயிட்டு தான் அதை போட்டுட்டு வருவாங்க. அது சுற்றி இது அரிசி எல்லாம் பண்ணா கூட அப்புறம் போய் போட்டு வருவாங்க. அந்த பழக்கம் நம்ம ஃபேமிலி இருந்தது. அப்பாவும் சொல்லுவாரு, நல்லா தூரமா போய் கரெக்டாக போட்டு வாமான்னு. அம்மாவும் கரெக்டாக போயிட்டு அதுக்காக போயிட்டு எங்கே யார் ரோடும் அதை யாரும் அதை மிதிக்கக்கூடாது, யாரும் அதை கிராஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி போயிட்டு ஒரு ஓரமாக கண்படாத யார் மக்கள் ஓரமாக போயிட்டு சாதாரண பாதையை போகிறவங்க கூட யார் பண்ணுவாங்க, அம்மா ஓரமாக போயிட்டு பண்ணிட்டு வருவாங்க. அம்மா பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்பாவும் சொல்லுவார், அம்மாவும் செய்வாங்க. அப்படிதான் செய்யணும் எல்லாருமே. ஆனால் எனக்கு தெரியும் யாரும் அப்படி செய்யவே மாட்டாங்க. எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடி அவங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அது தெரியல, நான் நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனான்னு. அனுப்பான்மை தப்பு. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சா நம்ம நல்லா இருப்போம். நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சா அப்படி அவ்வளோ கேரண்டி கொடுக்க முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நான் மனசார நினைக்கணும், வாய் வார்த்தை இல்லை. மனசார நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும், நம்ம மனசார நினைச்சோம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னா அதுக்கு அவ்வளோ நம்ம நல்லா இருப்போன்றதுக்கு அவ்வளோ கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. அன்னதானம், அப்ப அன்னதானம் யார் பண்ண முடியாதவங்க பண்றான், முடிஞ்சவங்க வேற மாதிரி பண்ணணும். சரி, ஓகே, அன்னதானம். இப்ப அன்னதானம் பண்றதுக்கே வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு, இந்த தகுதிகள்லாம் இருக்கணும்ன்றாரு. இப்ப இந்த தகுதிகள்லாம் இருக்கணும்ன்றாரு. இந்த தகுதிகள்லாம் இருந்தா தான் நாம கொடுக்குற அன்னதானம் படைக்கும், அன்னதானத்தின் பலன் நமக்கு கிடைக்கும். இப்படி இல்லைன்னா இப்ப சொல்றாரு 48 விஷயங்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நம்ம ஏதாவது மாட்டுவோம். நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம அன்னதானம் பண்ணும்போது இன்னொருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு அர்த்தம்.
அப்போ நம்ம இந்த சுத்திகரிப்பு இல்லாம, நம்ம இந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாம நாம கொடுக்குற அன்னதானத்தினால பலன்கள் எதுவும் கிடைக்காது. பலன் எதுவும் கிடைக்காது. நெகட்டிவ் தான் சம்பாதிச்சுக்கணும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. வல்லார் சொன்னதை இன்னும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். வல்லார் இதெல்லாம் சொல்லல, பின் வருங்காலத்தில் அவங்கவுங்க நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா வள்ளலார் சொன்ன விஷயத்த இன்னமும் செம்மைப்படுத்தி உள்ள நுணுக்கி உள்ள போய் சொல்லு. வல்லார் பெருமன் அப்படின்னு நேரவட்டமா சொல்லிட்டு இருக்காரு. அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி செம்மைப்படுத்தி இன்னும் டீப்பா போறோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அன்னதானம் செய்வதன் மூலம் நம்முடைய கர்மாவை நாம் அடுத்தவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நம்முடைய கர்மா நல்ல கர்மா போகணும், அது குட் கர்மா. நம்முடைய பேட் கர்மாவை நம்ம அவங்களுக்கு அனுப்புறோம், அது தப்பா இல்லையா? அப்ப 42 விஷயங்களை பார்க்குறோம். இதுல ஏதாவது ஒண்ணுதியா நம்ம கண்டிப்பா மாட்டுவோம், கண்டிப்பா மாட்டுவோம். அப்போ நமக்கு அன்னதானம் கொடுப்பதற்கான தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்ப கொடுக்கூடாதா? கொடுக்கணும். உன்னுடைய தகுதியை கொண்டு வான்னு அதிகமா சொல்றாரு அவர். அவர் எந்த கூட்டத்தையும் பண்ணவே இல்லை. இந்த 42 விஷயத்துல இன்னும் நிறைய இருக்கு. அவர் 42 சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய இருக்கு. 42 சும்மா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளா 42 சொல்லியிருக்காரு. 42 விஷயம் அவர் எதுவுமே வரல, ஒண்ணுக்கு கூட அவர் வரல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அவர் நான் இப்படி பண்ணிட்டனும் என்ன மன்னிச்சிருங்க இறைவா அப்படின்னு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன? அது மறைவா நமக்கு சொல்றாரு. அது நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி டேட்டாவும் சொல்லலை. மகத்திராட்சி மாதிரி நெத்திராட்சி மாதிரி ஒரு நேர்தா வந்து இப்படிதான் அப்படிதான் சொல்லலை. அது மறைவா இப்படி பண்ணிட்டனும் இறைவா என்னை மன்னிச்சிருங்க, என்னை கருணை கொண்டு என்னை மன்னிச்சு அருளுங்க அப்படின்னு சொல்லி அவரு இறைவன்கிட்ட கேட்கிறார். இறைவன்கிட்ட கேட்கிறார். அவர் இறைவன்கிட்ட கேட்கிறார். கடவுளோடும் கேட்கிறார். தெய்வத்துக்கிட்ட கேட்குது. அப்படின்னா என்ன? அந்த கருத்தை மக்களுக்கு சொல்றார், மறைமுகமா சொல்றாரு. அவரு தெய்வமே மன்னிப்பு கேட்குது, தெய்வத்துக்கிட்ட கேட்குது. கடவுளே மன்னிப்பு கேட்கிறார், கடவுள்கிட்ட கேட்கிறார். எப்படி பாருங்க, எவ்வளவு பாயிண்ட் பண்ணி கேட்கிறாரு பாருங்க. அவரு எப்படி கேட்கிறாரு பாருங்க. வாழ்ப்பத்தை உயிர் மாதிரி சொல்கிறார். கடவுளோட மன்னிப்பு கேட்கறது இங்கதான். தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இங்கதான். நீங்க எந்த வார்டு வேணாலும் வச்சுக்கோங்க. இறைவன்கிட்டே மன்னிப்பு கேட்கிறார் வள்ளல் பெருமான். அவர் சொல்லி கூட நாம தேர்ந்ததுன்னா பாத்துங்க. அவர் இவ்வளவு சொல்லி கூட இவ்வளவு இறங்கி சொல்லி நாம தெரியாம இருக்கணும். நாம என்ன பண்றது? நாம எப்பேற்பட்ட கேடிங்களா இருக்க இப்படியெல்லாம் இவ்வளவு இறங்கி சொல்லிக்கிறாரு. அப்ப கூட நம்ம ஸ்டாண்டர்டு தான் கெத்தா இருக்கு. அது கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டோம். சில சகோதரிகள் கேள்வி கேட்டாங்க, எனக்கு வருமானமே கிடையாது, எங்க வீட்டுக்காரர் தான் சம்பாதிக்கிறாரு, நான் எப்படி தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில சகோதரிகள் கேட்கிறாங்க. எனக்கு வருமானமே இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி தர்மம் பண்ண முடியும்? நான் சொல்லியிருக்கேன், தர்மம் பண்ணுவதற்கு, தானம் செய்வதற்கு கடவுள் ஏதாவது வழி கொடுக்காம யாருக்குமே விட எல்லா மனிதர்களும் கொடுத்துக்கிறாரு. அந்த பெண்மணி கூட கொடுத்துக்கிறாரு. அதை கொஞ்சம் திங்க் பண்றது இல்லை. அது மேலோட்டமா எங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறார், அவர் வச்சுக்கிறார், அவரு ஏதாவது பார்த்து கொடுத்தாதான் எனக்கு காசு, நான் எங்க தர்மம் பண்ண போறேன்? எனக்கு என்ன பண்ண முடியும்? எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ். அது தர்மம் பண்ணாம எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு சான்ஸ். கெட்டியா பிடிச்சிக்கிறேன். என்கிட்ட வருமானம் இல்லை, சரி ஓகே. ஹஸ்பண்டு சம்பாதிச்சு கொடுக்குறாரு, இவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா? இவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களா பண்ணிக்கலையா? இவங்க மற்ற செலவுகளுக்கு பண்றாங்களா பண்ணலையா? எல்லாமே நடக்குதுல்ல. ஹஸ்பண்ட் கொடுக்குற பண்ண தான் நடக்குது. ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க கைட் பண்ணல? ஹஸ்பண்ட் கிட்ட ஐயா இந்த மாதிரிலாம் இருக்கான், இப்படிலாம் இருக்கான், எல்லாம் பண்ணணுமா, தர்மம் பண்ணணுமா, கொஞ்சம் பண்ணுங்கன்னு ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை? ஏன் சொல்லலை? சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டேன். சொன்னா ஹஸ்பண்டுக்கு செலவு பண்றேன், அது தன் காசா பாக்குறான், செலவு பண்றேன். எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ். அது உங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி இருக்கான், தர்மம் பண்ணலாமா, இப்படி ஒருத்தர் காலையில் டாக்டர் இல்லைங்க ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாருங்க, அவர் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, தர்மம் பண்ணா நல்லதான். தர்மம் பண்ணா அவருக்கு நல்லது இல்லையா? நம்மளுக்கு தான் நல்லதான். தர்மம் பண்ணா கர்மாஞ்சிலும் நல்லது இல்லையா? நம்மளுக்கு தான் நல்லதான். தர்மம் பண்ணா டாக்டர் இல்லைங்க ஆயுசாஸ்திரம் நல்லது இல்லையா? நம்மளுக்கு தான் நல்லதான். தர்மம் பண்ணா நம்ம தான் நல்லா இருப்போமா? அவங்க நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நல்லா இருப்போமா பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்லலை? மற்றெல்லாம் சொல்றீங்களே, அவன் கார் வாங்கிட்டான், கார் வாங்கு, வீடு வாங்கிட்டான், வீடு வாங்கு, இதை வாங்க அது வாங்க, மற்றெல்லாம் கணவனுக்கு அட்வைஸ் பண்றீங்களே, ஏன் இது சொல்ல மாட்டீங்க? மனசு இல்லை. அப்படி அவர் சொல்லியும் கேட்கலாம், அது உங்க பேட் கர்மா. அப்படி அவர் சொல்லியும் அவர் கேட்க மாட்டாரு, அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் செலவு பண்ணுவேன், தன் பண்ண மாட்டேன்னா அது உங்களுடைய கர்மா, உங்க ஃபேமிலியோட கர்மா. அது உங்க ஃபேமிலியோட, உங்க கர்மா இல்லை, உங்க குரூப், உங்க ஃபேமிலியோட கர்மா. சரியா? ரைட், ஓகே. இது ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு ஆங்கிள் அப்படியே அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார்.
வீட்டு செலவு காசு கொடுக்குறாரா இல்லையா? அந்த காசுல கொஞ்சமாவது மீட்டலாமா இல்லையா? அந்த காசுல கொஞ்சமாவது மீட்டி உங்களால் பண்ண முடியுமா இல்லையா? பண்ண முடியுமா முடியாதா? ஒரு அரிசி வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். அந்த அரிசி 100 ரூபாய். அதோட கொஞ்சம் குவாலிட்டியான அரிசி வாங்கி ஒரு 10 ரூபா மீட்டுங்க, தர்மம் பண்ணுங்க. குவாலிட்டி அரிசி கம்மியாக கொடுத்தோம்னா நமக்கு ஒன்றும் ஆயிடாது. சரியா? ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கொடுக்குறாரு, ஒரு காய் வந்து 100 ரூபாய்ன்னு வச்சுங்களேன், அது 90 ரூபாயில வர மாதிரி காய் வாங்குங்க, ஒரு 10 ரூபா மீட்டு கொடுங்க. கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். ஒரு துணிமணி எடுக்கிற காசு கொடுக்குறாரு, ரைட் ஓகே. 10,000 ரூபாய் கொடுத்து துணி எடுத்துன்னு வாங்கன்றாரு, ரைட் ஓகே. ஒரு 9,000 ரூபாய்க்கு துணி எடுக்கலாம், ஒரு 1000 ரூபாய் மீட்டலாம்ல, கொடுக்கலாம்ல, 1000 ரூபாய் மீட்டலாம்ல. வீட்டு செலவுக்கு எவ்வளோ மீட்டலாமா இல்லையா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நமக்கு தர்மம் பண்றதுக்கு மனசு இல்லை. ஆனா இந்த காரணங்கள்லாம் அது என்ன, தெப்பக்கட்டு கட்டுறோம், தெப்பக்கட்டு கட்டுறோம். இப்படி இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி தெப்பக்கட்டு கட்டுறோம். ஒரு லேடி போட்டிருந்தாங்க ஒரு 1 month பேக்குன்னு நினைக்கிறேன். சார் நான் 50 ரூபாய் தானம் பண்ணேன் சார், ஹவுஸ் ஒய்ஃப் 50 ரூபாய் தானம் பண்ணேன் சார், மெசேஜ் போட்டிருந்தேன். 50 ரூபாய் தான் தானம் பண்ணிட்டாங்க, சின்ன அமௌண்ட் தான். பட் அந்த மனசு வந்திருக்கு பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்க தான் ஹஸ்பண்டு பணம் அப்பப்போ கொடுக்குறது, அவர் கொடுத்தாதான் செலவு. இந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் இருக்காங்க. 50 ரூபா நான் டொனேஷன் பண்ணேன் சார்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். பரவாயில்ல, தப்பு இல்லை. அந்த 50 ரூபா டொனேஷன் பண்ண முடியும் பார்த்தீங்களா? ஹஸ்பண்ட் கொடுக்குற செலவுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி மீதம் பண்ணி ஒரு 50 ரூபா டொனேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? தட் இஸ் கிரேட். அதான் வேணும். அதானி 60,000 கோடி கொடுக்குறாரு, 60 கோடி கொடுக்குறாரு, அது வேற. சிவநாடார் 6 கோடி கொடுக்குறாரு, 50 கோடி கொடுக்குறாரு, அது வேற. பில்கேட்ஸ் 1000 கோடி கொடுக்குறாரு, 5000 கோடி, அது வேற. பட் இந்த அம்மா 50 ரூபா கொடுத்துருங்க, தட் இஸ் கிரேட். அப்ப அந்த மாதிரி மனசு இருந்த கணவன் கொடுக்குற காசுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி அதை சேவ் பண்ணி அது தர்மம் பண்ணலாமே. அந்த தர்மம் யாருக்கு பலன் தரும்? உங்க எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். டாக்டர் இனங்க கொடுக்காது, உங்களுக்கு தான் கொடுக்கும். டாக்டர் இனங்கெல்லாம் அது கொடுக்காது, உங்களுக்கு தான் கொடுக்கும். அந்த அந்த ஹஸ்பண்ட் கொடுக்குற செலவை நீட்டி அந்த காசை நீட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கர்மம் உங்களுக்கு தானே சேரும். டாக்டர் இனங்க வரும், இல்லை வள்ளல் பெருமானுக்கு வருமா? எங்களுக்கெல்லாம் வராது. சித்தர்களுக்கு வருமா? வராது. வள்ளல் பெருமானுக்கும் வராது, டாக்டர் இளங்கோக்கும் வராது, சிதர் பெருமாக்களுக்கும் வராது, இறைவனுக்கும் வராது, உங்களுக்கு தான் வரும். சரி, இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன், எங்க வீட்டுக்காரர் கொடுத்தாதானே அப்படின்ற இந்த இந்த எஸ்கேப் இதெல்லாம் சொல்லாதீங்க. மனசு இருந்தா மார்க் பண்ண முடியும், சத்தியமா பண்ண முடியும், சேலஞ்ச் பண்ணி பண்ண முடியும். உங்களுக்கு மனசு இல்லை, ஆனா காரணம் எடுக்கிறீங்க. அடுத்தாத்துக்கு என்ன பண்றது? அப்ப நீங்க சம்பாதிக்கலாம், சாப்பிடாம இருக்கீங்களா, தூங்காம இருக்கீங்களா, நகை வாங்காம இருக்கீங்களா, தென் வந்து ட்ரெஸ் வாங்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவை அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணிக்கிறீங்களா, கேட்குறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன் தாடி கட்டு குடுறா பாங்கடேன்னு கேட்குறீங்களா இல்லையா? உரிமையா கேட்குறீங்க? கல்யாணம் பண்ணிட்டேன் தாடி கட்ட 8 வை காசு, நீ அம்மா கஷ்டம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொடு. கல்யாணம் பண்ணிட்டல, கல்யாணம் பண்ணிட்டல, தாடி கட்டல, நான் மனைவி தானே, நீ கணவன் தானே, கொடுத்தானே, கொடுன்னு கேட்குறீங்களா? கொடுக்கலாம் கூட கேட்குறீங்களே. அவர் எங்க கடவுளை வாங்கியாரு, எவன் காலில் விழுந்து, அங்கே விழுந்து இங்கே விழுந்து, எவன் காலில் விழுந்தாரு, திருட்டு வட்டிக்காவது வாங்கி மூட்டை கொடுக்குறாருல்ல. ஏன் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம் சார், பண்றதுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். அது நம்ம கொடுக்க மாட்டோம், இது ஒரு சாக்கு சொல்லிட்டு. அந்த லேடி 50 ரூபாய் இப்படி கொடுத்தாங்க, 50 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கு, அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயமா இருக்கும். பட் அது நான் 1 lakh சேரிட்டி கொடுத்தேன் சார் அப்படின்னு மெசேஜ் வரும் பார்ப்பேன். நான் 2 lakh சேரிட்டி கொடுத்தேன் சார் மெசேஜ் வரும் பார்ப்பேன். 5 lakhs போட்டு சேரிட்டி பண்ண மெசேஜ் பார்ப்பேன். அதே இடத்துல தான் இந்த 50 ரூபாயும் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு 50 ரூபாய் பெரிய விஷயம், பெரிய விஷயம். மனசு தான் முக்கியம், நம்ம எந்த அளவுக்கு பண்றோன்றதான் முக்கியம், எப்படி செய்யறோன்றதான் முக்கியம். நான் ஊரெல்லாம் சுற்றுவேன் சின்ன வயசுல. நம்ம பிஞ்சில போயிட்டு தாச்சு, 5 வயசுலேருந்து ஊரெல்லாம் சுற்றுவேன். இந்த குருவை பார்க்கணும், அந்த குருவை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படின்னு நிறைய குருமார்களை தேடி தேடி சுற்றிட்டோம். எங்கே போனாலும் அப்பா கிட்ட காசு கேட்பேன், கொடுப்பாரு, வாங்கிக்குவேன். எப்போ கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், காசு கொடுப்பாரு. ஏன்னா எவ்வளோ வேணும் பணம்னா கொடுத்துருவாரு. எங்க போறேன் ஏதுன்னு கூட கேட்க மாட்டார், ஃப்ரீயா. ஆனா தப்பா எங்கேயும் போகலன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏதோ சித்தருக்கு சித்தர்னு சொல்லிட்டு அங்கே போறான், அங்க போறான், இந்த சித்தர்ன்றான், அந்த குருன்றான், அந்த குருன்றான், இந்த சித்தன்றான், சுத்துறான், ஏதோ போறான், சரி போட்டுன்னு சொல்லி வீட்டுல அப்பா அம்மா யாரும் கேட்க மாட்டோம், கேட்கற காசு கொடுப்பாங்க. எவ்வளவு காசு வந்தாலும் கொடுப்பாங்க. வீட்டுல வந்து தனியா ஒரு பெட்டி இருக்கும், அதில் கேஷ் வச்சிருப்பாங்க. யாரு பணம் எடுத்தாலும் எழுதுவாங்க. நைனா எடுத்தாலும் எழுதுவாரு, அம்மா எடுத்தாலும் எழுதுவாங்க, சிஸ்டர் எடுத்தாலும் எழுதுவாங்க. இந்த செலவுக்காக எடுத்துக்கலாம், இந்த செலவுக்காக எடுத்துக்கலாம். கேஷ் ஒரே இடமா தான் இருக்கும். ஒரு தடவையும் அப்பாட்ட போய் கேட்குற மாதிரிலாம் இருக்காது. எல்லாரும் எழுதுவாங்க, அப்பா எழுதுவார், அம்மா எழுதுவாங்க, எழுதிட்டு எடுத்து செலவு பண்ணுவோம். நான் மட்டும் அவங்க ரீசன் எழுதுவாங்க, என்ன ரீசனுக்காக எடுத்தேன்றதை எழுதுவாங்க.
நான் மட்டும் இளங்கோ எடுத்ததுன்னு எழுதிடுவேன், அவ்வளவுதான். அது ரீசன் எழுதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, ஆனால் இளங்கோ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கேஷ் எடுத்துக்குவேன், கேஷ் எடுத்து செலவு பண்ணும், அவ்வளவுதான். நம்ம சிஸ்டமே அப்படிதான், ஃபேமிலி சிஸ்டம் அப்படிதான். என்னோட சிஸ்டர் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு லீவில் வராங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு லீவில் வராங்க. வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு முன்னாடி நிறைய ஸ்வீட்ஸ் காரமெல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, எனக்கு பிடிச்ச காரமெல்லாம், எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்குது. யாருமா வாங்கிட்டு வந்து இது, ஏன்னா நான் வாங்கலை, எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது, அப்பா அம்மா வாங்கின மாதிரி தெரியல. யாருமா அப்படின்னா பாப்பா வாங்கிட்டு வந்தது அப்படின்னா. பாப்பா வாங்கிட்டு வந்ததா அப்படியே ஒரு யோசனை, அப்படியே காக்கு கடிச்ச மாதிரி ஆச்சு. என்னடா அது பாப்பா வாங்கிட்டு வந்ததா, ஏமா? ஆமா பாப்பா தான் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி. அதில் பாருங்க, என்னோட சின்ன பொண்ணு எனக்கு பின்னாடி பிறந்தது, அதுக்கு என்ன கொடுப்போம்? அது ஹாஸ்டலில் படிக்குது, ஹாஸ்டல் தங்கி படிக்குது, ஹாஸ்டல் பேமெண்ட்லாம் அமைச்சிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம், ஹாஸ்டல் தங்கி படிக்குது. அப்பா வந்து அதுக்கு காசு கொடுப்பாரு, இந்தமா காசு செலவுக்கு வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுப்பாரு. அப்பா கொடுத்த காசை அது வேற எதுவும் செலவெல்லாம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக காசு வச்சிருந்து வீட்டுக்கு வரும்போது அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, உண்மையிலே சொல்ல போனா செருப்பு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதுன்னு சொல்ல போனா நினைச்சு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா நாம இவ்வளோ நாளா எவ்வளோ எந்தெந்த ஊருக்கு எங்கெல்லாம் சுற்றிக்கிறோம், போயிருக்கோம், எவ்வளோ பணம் கேட்ட மாதிரி பணத்தை எடுத்து போயிருக்கிறோம். ஒரு நாளா வீட்டுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்து இல்லை, ஒரே ஒரு நாள் சும்மா கை வீசின்னு போவோம், கை வீசின்னு வருவோம், கொண்டு போன சூட்கேஸ் தான் வருவன ஒழிய ஒரு நாளும் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு தோணுனதே கிடையாது, இந்த மைண்டை தோணவே இல்லை. அது என்னை விட சின்ன பொண்ணு எவ்வளோ ஒரு பொறுப்பா அக்கறையா படிக்கிற பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து லீவ் ஊருக்கு வரும்போது அது அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்கும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து வெரைட்டி கொண்டு எனக்கு என்ன பிடிக்குமோ அம்மா எடுத்து வைக்கிறாங்க, பாரு உனக்கு எல்லாம் பிடிக்கும், பாப்பா வாங்கிட்டு வந்து. ரொம்ப ரொம்ப சங்கடமா போச்சு. என்னதான் நம்ம இவ்வளோ முட்டாள்தனமா இருந்துக்கிறோமே, இவ்வளோ பணம் வாங்கி போறோம், நம்ம வீட்டுக்கு ஒன்றும் வாங்கினோம் இல்லையே. உண்மையிலேயே செருப்பாச்ச மாதிரி தான் இருந்தது, அது நினைச்ச அச்சமா இருந்தது, பரான்னு அச்சமா இருந்தது. பாருங்க அந்த பொறுப்பு பாருங்க, அது என்னோட குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமே, எங்க சிஸ்டருக்கு என்னோட குடும்ப பொறுப்பு ரொம்ப அதிகமே, நான் கொஞ்சம் கம்மி தான். அது பொறுப்பு ஜாஸ்தி. சின்ன பொண்ணா இருந்தா கூட அது பொறுப்பு பாருங்க, யாருக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா வாங்க. உண்மையே ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். ஓ பரவாயில்லப்பா, சின்ன வயசுல நம்மளோட சின்ன கூட நம்ம இவ்வளவு பணம் எடுத்துன்னு போயிடும், எவ்வளவு பணம் இதுங்க செலவுக்கு நான் எடுத்துன்னு போறேன், என்னை யாரும் கேட்க போறது, எவ்வளவு செலவு பண்ணேன் வீட்டுக்குன்னு ஒண்ணு வாங்கினது, ஒரு நாள் கூட ஒரு வாழைப்படம் கூட வீட்டுக்கு வாங்கினது கிடையாது. பட் சிஸ்டர் வாங்கிட்டு பாருங்க, என்ன எனக்கு என்ன பிடிக்கும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்குது. அது நான் சொல்லலை, ஆனா அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், எந்த ஸ்வீட் பிடிக்கும், எந்த காரம் பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எந்த ஸ்வீட் பிடிக்கும், எந்த காரம் பிடிக்கும், என்ன பழம் பிடிக்கும், கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுக்குது. கிரேட். குடும்ப பொறுப்புல என்னை விட ரொம்ப அதிகம் தான் சிஸ்டர். எதுக்காக சொன்னா, அந்த தெரிதல் புரிதல் அந்த பக்குவம் வருது பாருங்க, யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதை ஆப்ரேஷன் பண்ணணும். அது மாதிரி மக்களுக்கு நம்ம தானம் தர்மம் கொடுக்கும் பொழுது நம்ம மனசு இருந்ததுன்னா, இப்போ என்னோட சிஸ்டருக்கு மனசு இருந்தது, நம்ம வீட்டுக்கு போறோம், லீவ் முடிச்சுட்டு போறோம், திருப்பி அடுத்த தடவை வரும்போது ஒரு தடவையும் அது வாங்கிட்டு வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் சாப்பிடுவோம், அப்போ கூட நான் வாங்கி வரல, அந்த பழக்கமே எனக்கு வரல, சுட்டு போட்டு கூட எனக்கு வரல, அது வரவே வரல, போயிட்டு வந்துதான் இத்தனை வழி அந்த பழக்கம் வரல. ஆனா ஒரு தடவை எப்போ எக்ஸாமுக்கு லீவ் முடிச்சுட்டு லீவில் வீட்டுக்கு வருமோ அப்பெல்லாம் வாங்கிட்டு வரும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எங்க சிஸ்டருக்காவது கொடுக்குற பணம் தான், எங்க சிஸ்டருக்கு எங்க அப்பா கொடுக்குற பணம் தான், அவ்வளவுதான். நானும் கொடுப்பேன், இந்த அம்மா வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுப்பேன், அப்பாவும் கொடுப்பாரு. இது கொடுக்குற காசு இது மிச்சம் பண்ணி கொண்டு வந்து வீட்டை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குது. ஆனா சம்பாதிக்கிற நானு சேரிட்டி பண்றேன், அது வேற சமாச்சாரம். சேரிட்டி நிறைய பண்ணுவேன், நான் டே 1ல இருந்து சேரிட்டி பண்ணுவேன், எபோ 50% தான் பண்ணுவேன், அப்ப இருந்தே 33 எல்லாம் கிடையாது. எபோ எனக்கு என்ன இன்கம் வருதோ, இன்கம் டேக்ஸ் எல்லாம் போக டோட்டலா என்ன இன்கம்க்கோ அது மினிமம் 50% மேலதான் பண்ணுது. அது அன்னிருந்து பண்றேன், தர்மம் பண்றேன், தானம் பண்றேன், எல்லாமே ரைட், ஓகே. ஆனா வீட்டுக்கு போகும்போது அவனை வாங்கிட்டு போகணும்னு எனக்கு தோணலை. ஆனா சிஸ்டர் தோணி இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும், அதை கொண்டு போகணும், வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அதை வாங்கிட்டு வந்து பாருங்க. என்னோட சின்ன பொண்ணு, எனக்கு பின்னாடி பொண்ணு. அப்போ அந்த இன்டென்ஷன் இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்கு போறோம், வெறும் கையோட போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், அந்த இன்டென்ஷன் மைண்ட் இருக்கு. அது கொடுக்குற காசை, அண்ணன் கொடுக்குற காசை, அப்பா கொடுக்குற காசை நீட்டி அது வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா, அது ஒன்றும் ஏன் பண்ற, அது ஸ்டூடெண்ட், டீச்சரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்,
அது வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி மைண்ட் அதுக்கு இருக்கு, அது வாங்கிட்டு வருது. எனக்கு அந்த மைண்ட் இல்லை, நான் வாங்கிட்டு போல. அப்ப அதே மாதிரி இல்லத்தரசிகள் வீட்டுல இருக்கும், எனக்கு வந்து தர்மம் செய்யறதுக்கு என்கிட்ட கையில காசு இல்லைன்றது வந்து உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்ல வரேன். நான் அதுக்காக இந்த கம்பேரிசன் சொல்ல வரேன். இன்டென்ஷன் இருந்தா கணவன் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி நீங்க என்னெல்லாம் மிச்சம் பண்ணி எதெல்லாம் மிச்சம் பண்ணுவோம் தர்மம் பண்ணுவீங்க. இங்க எப்படி நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம அண்ணனுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் வாங்கி போகணும் மைண்டு தோணுது. கொடுக்குற காசை அண்ணன் கொடுக்குற காசை அப்பா கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி அந்த காசுல வாங்கிட்டு வருது. பிகாஸ் அது மைண்ட்ல இருக்கு. எனக்கு மைண்ட் இல்லை, அது தோணவே இல்லை. ஆனா நான் கை வீசிட்டே போறேன். சிஸ்டர் மாதிரி வந்த பிறகு கூட என்னால மாற்றிக்க முடியல. அதே படம் நான் கை வீசினா வந்தேன். அந்த படத்தை ஏன் பக்கம் என் மைண்ட் வரல. கேட்டி பண்றேன், அது வேற சமாச்சாரம். கேட்டி பண்றேன் எபோ 50%, அது வேற சமாச்சாரம். பட் வீட்டுக்கு நான் எதுவும் வாங்கிட்டு வரேன். பிகாஸ் அந்த மைண்ட்ல தோணலை. என் சிஸ்டருக்கு தோணுச்சு, அவங்க செய்யறாங்க. எனக்கு தோணலை, நான் செய்யலை. அதேதான் கணவன் சம்பாதிச்சாரும் நீங்க வருமானமே இல்லை, அவர் கொடுக்குற காசு தான் குடும்பம் பண்ணணும்னா கூட நீங்க தர்மம் பண்ணணும், செய்யணும், அதான் நல்லது, அது உண்மை, அது சரியானது, நம்முடைய கர்மாவை போக்குவது சரியான வழி அதுதான். கணவனே அதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், கணவனே தயாரிப்பு பண்ணலைன்னாலும், கணவனே தர்மம் செய்யறதுக்கு முன் வர இல்லைனாலும் நம்ம அதை மிச்சம் பிடிச்சி பண்ணலாம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய கணவருக்கும் சரி, தன்னுடைய குழந்தைகளுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கே அது வந்து பாசிட்டிவா இருக்கும், குடும்பத்துக்கே நல்லதா இருக்கும். அது ஒரு குட்கரமான அந்த மைண்ட்ல தோணுச்சுன்னா கணவன் 100 ரூபாய் கொடுத்தாலும் சிக்கனம் பண்ணுவாங்க, கணவன் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சிக்கனம் பண்ணுவாங்க, கணவன் 10,000 கொடுத்தாலும் சிக்கனம் பண்ணுவாங்க, 1 லாக் கொடுத்தாலும் சிக்கனம் பண்ணுவாங்க. கணவனுடைய வருமானத்துல சிக்கனம் பண்ணி அதை தானங்கள் தர்மங்கள் பண்ணி கர்மா சம்பாதிக்க முடியும். அந்த கணவன் கொடுக்குற பணத்துல தானம் தர்மம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது யாருக்கு தோணும்? தானம் தர்மம் செய்யணுன்றதுக்காக மனசுல இருக்கிறவங்களுக்கு தான் தோணும் ஒழிய, மனசு இல்லாதவங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் கொடுக்கல நான் என்ன பண்ணட்டும், எங்க வீட்டுக்காரர் கொடுக்கல நான் என்ன பண்ணட்டும், எங்க வீட்டுக்காரர் கொடுக்கல நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானம் கொடுக்க தர்மம் கொடுக்க மனசு இல்லாததுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு ரீசன் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு நாம எஸ்கேப் ஆகிக்கிறோம். இது எஸ்கேப் ஆனாலும் என்ன, நாம மேலும் மேலும் பேட் கர்மாவை சேர்த்துக்கிறோம். குட் கர்மாவை கழிப்பதற்கான வழிகளை நம்ம கொண்டு வருவதில்லை, நன்மைப்பட்டதில்லை. அப்ப என்ன பண்ணும்? துன்பங்கள் தொடரும். என்ன தொடரும்? துன்பங்கள் தொடரும், கஷ்டங்கள் தொடரும், பிரச்சனைகள் தொடரும். இப்படியே தினம் வாய்க்குது பிரச்சனை துன்பம் பிரச்சனை துன்பம் பிரச்சனை துன்பம், இப்படியே வாண்டு 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 இப்படியே போயிட்டு அடுத்த பிறகு தொடரும், அடுத்த பிறகு தொடரும். இப்படிதான் போகும். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அதனால வந்து எங்க வீட்டுக்காரரு பணம் கொடுத்துருங்க, என்னங்க பண்றது, நானும் வருமானம் தான் நான் செய்வேன், எங்கிட்ட வருமானம் தான் நான் செய்வேன், எங்கிட்ட வருமானம் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் எல்லாம் ஆகாதீங்க. வழி இருந்தால், வழியெல்லாம் இல்லை, வழியெல்லாம் இருக்கு. நம்ம அதை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி பார்க்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்களே சம்பாதிக்கல, உங்க வீட்டுக்காரர் தான் சம்பாதிக்காது, உங்க வீட்டுக்காரன் சம்பாதிக்கல, அவரும் தண்ட சோறுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் சம்பாதிக்க, யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்களே உங்களுக்கு, எங்க வீட்டுக்காரர் தண்ட சோறு சார், அவரும் சம்பாதிக்க மாட்டார் சாப்பிட மாட்டார் சார் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று செய்யறாங்கல்ல, அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ ஏதோ ஒரு யாரோ ஒரு பிள்ளைகளோ யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கல்ல, அது அந்த பணம் எதுவும் அது உள்வரவு இல்லாம உள்ள இன்கம் வராம உங்களால் சர்வை ஆக முடியும். அப்போ இன்கம் வர்றதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இல்லை, அந்த சோர்ஸை மீத்துறாமல்ல. என்னோட சிஸ்டர் மீத்துற மாதிரி, என்னோட சிஸ்டருக்கு என்ன இன்கம்? எங்க அப்பா கொடுக்குற காசு இந்த மாதிரி ஒன்றும் ஹாஸ்டல் தான், ஒன்றும் செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹாஸ்டல் தான். எல்லா சாப்பாடும் கொடுத்துருப்பாங்க, 3 சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, எந்த செலவும் கிடையாது, எல்லாமே புக்கு ஃபீஸ் எல்லாம் நான் பண்ணிடுவேன், அதுக்கு ஒன்றும் செலவு இல்லை. பட் அப்பா கொடுப்பாரு, இந்தமா ஏதாவது உனக்கு பிடிக்குது ஏதாவது வேணா கூட நீ ஹாஸ்டல் சாப்பாடு டிபெண்ட் இருக்க வேண்டாமா, ஹாஸ்டல் கொடுக்குறது வேண்டாம், நீ ஏதாவது வேணா கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்குமான்னு சொல்லி அப்பா கொடுக்குற காசு நானும் கொடுப்பேன். இந்தம்மா காசு வச்சுக்கோ, உன்னை என்ன கொடுத்தாரு அப்படின்னு தான் எஸ்கேப் பண்ண நானும் கொடுப்பேன். என் பக்கம் நான் இந்த காசு வச்சுக்கோ, உனக்கு எதாவது பிடிக்குதுன்னா இதை வாங்கி சாப்பிடு பண்ணு, உனக்கு என்ன பிடிக்கும் பார்த்து எதாவது வாங்கி சாப்பிடு, ஹாஸ்டல் சாப்பாடு டிபெண்ட் பண்ண வேணா, அவங்க பிடிக்கல உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல இல்லை வேற ஏதாவது அடிஷனலாக வேணும்னா கூட நீங்கள் இந்த வாங்கி கொடுத்து நானும் காசு கொடுத்தேன், காசு கொடுத்துட்டு வருது. ஸோ நான் கொடுத்த காசு அப்பா கொடுத்த காசு அது மிச்சம் பண்ணி அது வரும்போது வீட்டுக்கு வரும்போது கூட அதனால முடிஞ்சுது. இந்த மைண்ட் செட்டு எல்லாருக்கும் வரணும், எல்லா இல்லத்தரசிகளுக்கும் வரணும். அப்படி மைண்ட் செட் வந்துருச்சுன்னா கணவனே கொடுக்கலன்னா கூட இல்லை வேற சோர்ஸ்ல எதுவுமே வரல, ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இன்கம் வரும், அந்த இன்கம் வச்சு உங்களால் தானம் தரம் பண்ண முடியும், நீங்க வாழ்க்கை உயர்நிலையை அடைய முடியும். வரணும். நீங்க எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதையே போட்டு உழைப்பிக்கிட்டு பிரச்சனை கஷ்டங்களை தொடரும் போடக்கூடாது, தொடரும் சொல்லிட்டு அடுத்த லைஃபுக்கும் தொடரக்கூடாது. சரியா? நம்ம அடுத்த வகுப்பு தொடரும்னு சொல்லிட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். டைம் ஆச்சு, மணி 7 ஆச்சு. சரி, நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.
யாருமா பாடுறீங்க? இருக்காங்களா? கவியரசி படம். பாடுங்க. ரெடி இல்லை. வேற யாராவது இருக்காங்க? சரி, யாராவது பாடுங்கம்மா. காலைல யார் பண்ணாங்க? அவங்க தானா? ஐயா வணக்கம். பாடுங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா, இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது நடைமணந்தும் கடக்கும் என்பதாழே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே திழித்திட முடியும் முன்னாழே என்று ஆத்ம அகந்தை செருக்கால் அடங்காமலே அடங்கி, ஆத்ம அகந்தை செருக்கால் அடங்காமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாத இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி ஏமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, எம் ஆற்றல் பெருகிட அறிவை கொடு, கருவாக்கி உருவாக்கி ஏமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி 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 சார். நன்றி 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 நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. பண்ணிக்கலாம்.